कोवाच त्वं कावा विधिना योजितः पुरा त्वया सार्धं कर्मणा च पुनस्तेन वियोजितः. இப்போது சங்கச்சூடன் வந்து போர் வரப்போகிறது. அம்மா நான் போருக்கு போக போகிறேன்னு துளசிகிட்ட பேசிட்டு இருக்கார். இப்போ துளசி ஒரேடியாக புலம்பினா, நீங்கள் போனால் நான் என்ன பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு புலம்புற வச்சு அவர் வந்து நிறைய அட்வைஸ் கொடுக்குறார் சங்கச்சூடன். அதாவது எல்லாம் சிவனே என்னை சண்டைக்கு கூப்பிட்றாரு, தேவர்கள் வந்துட்டா ரெடி அனுக்கிறா, நான் சண்டைக்கு போய் ஆகணும். அவர் நீ வந்து இப்போ இந்த சமயத்தில் இப்படிலாம் புலம்பாதே, சம்ஹர்த்தாரம் ச சம்ஹர்த்துக்குன்ட்டார். அதாவது சிவனுக்கே சம்ஹாரம் பண்ணக்கூடிய சக்தியை கொடுத்த ஒருத்தர் இருக்கார். ஸோ அவருக்கு சக்தியை கொடுத்த அவரையே சம்ஹாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பரமாத்மா. அந்த பரமாத்மாவை நீ இப்போ மனசில் நினச்சிக்கோ, இப்போ இந்த தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடாதேன்னு சொல்கிறார். அகம் கோவா, நான் யாருமா, தொம் காவா, நீ யாரு, விதினா யோஜிதக புறா, ஏதோ தெய்வ வசத்தால் விதிவசத்தால் நாம் பிணைக்கப்பட்டோம், புறா முன்னாடி நாம் சேர்க்கப்பட்டோம். நம்ம 2 பேரும் கணவன் மனைவியாக ஆனது ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி, அது விதியால் சேர்க்கப்பட்டோம். துவயாசார்தம் கர்மனாச்ச, ஸோ நம்ம ஏதோ கர்மம் பண்ணியிருக்கோம், அதனால உங்கூட சேரணுங்கிற எனக்கு ஒரு கர்மம் இருக்குது, அதனால நம்ம சேர்ந்தோம். ஏன்னா இது ஒரு மன்வந்தர காலம் அனுபவிச்சிருக்கான்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு மன்வந்தரம் முடிகிற நேரத்தில் தான் இவர் வந்து 2 பேரும் போகிறா, தான் வந்த இடத்துக்கு திரும்பி கிளம்ப போகிறா. ஸோ அவ்வளவு காலம் என்னுடைய கர்மத்தால் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்திருக்கோம். புனக தேன வியோஜிதக, அதே பரமாத்மா இப்பொழுது நம்மளை பிரிக்கிறார். யோகம்னு சேர்றது, வியோஜனம்னு பிரியறது. ஸோ அவராலேயே இப்போ நம்ம பிரிக்கப்பட போகிறோம்னு சொல்கிறார். अहं कोवाच त्वं कावा विधिना योजितः पुरा त्वया सार्धं कर्मणा च पुनः तेन वियोजितः. अज्ञानी कातरः शोके विपत्तौ न च पंडितः सुखे दुःखे भ्रमति एव कालनेमिक्रमेण च. ஸோ ஷோகே விபத்தௌ, அதாவது சோகத்திலையும் ஆபத்திலையும், விபத்து ஆபத்து. ஸோ சோகத்திலையும் ஆபத்திலையும் அஜ்ஞானி காத்தரக, அஜ்ஞானி அறிவில்லாதவன் வந்து பயந்து சாவன் இல்லையா. சோகம் வரோச்சு ஐயோ என்னாகுமோ ஏதாகுமோன்னு கவலைப்படுவான், ஆபத்து வந்தால் நடுநடுங்கி போவான். அவன் அறிவற்றவன். நச்ச பண்டிதக, ஒரு புத்திசாலி எல்லாம் உணர்ந்தவன், இதுவும் கடந்து போகும், நோ காண்ட்ருபன், கவலை வரும் எல்லாருக்கும் வரும், அவன் நினைப்பான் இதுவும் கடந்து போகும் நம்ம நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லி பண்டிதன் அப்படின்னு நினைப்பான். சுகே துக்கே பிரமதி ஏவ, ஸோ சுகத்திலையும் துக்கத்திலையும் நம்ம மனசாகப்பட்டது உழண்டுன்னு கிடக்கு. காலநேமிக்கிரமேணச்ச, காலநேமி எனது காலச்சக்கரம், நேமின்னு இந்த எட்ஜ் ஆஃப் தி இது வீல், ஸோ அதுதான் நேமின்னு சொல்கிறது. ஸோ அந்த காலத்தோடைய அந்த நேமி சுழண்டு போகிறது, சக்கரம் சுழல்றது, காலச்சக்கரத்தோட சுழற்சியால் சுகமும் துக்கமும் மாறி மாறி வரும். अज्ञाने कातरः शोके विपत्तौ न च पण्डितः सुखे दुःखे भ्रमति एव कालनेमिक्रमेण च. नारायणं तं सर्वेशं कान्तं यास्यसि निश्चितं तपकृतं यदर्थं च पुरा बदरिकाश्रमे. ஸோ சர்வேஷம் நாராயணம், எல்லாருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த நாராயணனை, காந்தன் ரொம்ப பிரியமானவரை, யாசியசி நீ அடைவாய்மா, நீ நாராயணனோட மனைவியாக தான் இருந்திருக்க, அங்கே தான் வந்திருக்க, இப்போ நாராயணன் மனைவியை நீ போவாய் நிச்சயமாக, நிச்சிதம். தபக்கிருதம் எதர்த்தம், நீ பத்ரிகாசிரமத்துக்கு போய் தபஸ் பண்ணினை, எதுக்கு, நாராயணனை அடையணும், நாராயணன்றது பிரிஞ்சு வந்திருக்கேன், நாராயணன் அடையணும், குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்லேயே தபஸுக்கு போயிட்டான். ஸோ அப்படி பத்ரிகாசிரமத்துக்கு எதற்காக நீ போனாயோ, முன்னாடி புறா முன்னாடி போனாயோ, அதை நிச்சயமாக நீ அடைய போகிறாய். नारायणं तं सर्वेशं कान्तं यास्यसि निश्चितं तपकृतं यदर्थं च पुरा बदरिकाश्रमे. मया त्वं तपसा लब्धा ब्रह्मणस्तु वरेण च हर्यर्थे यत्तव तपः हरिं प्राप्स्यसि कामिनी. ஸோ பிரம்மணஸ்து வரேன, பிரம்மாவுடைய வரத்தினால, மயா துவம் தபசா லப்தா, தபஸினால் நான் உன்னை அடைந்தேன். எனக்கு வந்து நீ உன்னை அடையணும்னு நான் தபஸ் பண்ணினேன், பிரம்மா வந்து வரம் கொடுத்தார், நீ அவளை அடைவாயின்னு, அப்படி தான் நான் உன்னை அடைந்தேன். ஹரியர்த்தே, ஹரி அடையணும் அப்படின்னு சொல்லி தவ தபக, நீ என்ன தபஸ் பண்ணினாய், ஹரி அடையணும் நாராயணன் அடையணும்னு நீ தபஸ் பண்ணினாய். ஸோ அதனால் காமினி, என்னுடைய மனைவியாக இப்போ காமினியாக இருக்கக்கூடிய நீ, ஹரிம் பிராப்சசி, ஸோ இறந்து நீ ஹரியை நாராயணனை அடைவாய். मया त्वं तपसा लब्धा ब्रह्मणस्तु वरेण च हर्यर्थे यत्तव तपः हरिं प्राप्स्यसि कामिनी.
वृन्दावने च गोविन्दं गोलोके त्वं लभिष्यसि अहं यास्यामि तल्लोकं तनुं त्यक्त्वा च दानवीं ஸோ கோலோகே விருந்தாவனே கோலோகத்தில் ஒரு பிருந்தாவன் இருக்கு இல்லையா ஸோ ராசலீலையில் இருக்கக்கூடிய இடம் அந்த பிருந்தாவனத்தில் கோவிந்தம் தொம் லபிஷசி கோலோகத்துக்கு போனால் அங்கேயும் உன்னுடைய ஒரு ரூபம் இருக்கும் ஸோ கோலோகத்தில் உன்னுடைய ரூபம் கோவிந்தனோட சந்தோஷமாக ஆனந்தமாக அங்கே அமர்ந்திருக்கும் ஸோ பிருந்தாவனத்தில் நீ அங்கேயும் இருப்பாய் அடைவாய் ஸோ தனும் தெக்துவாச்ச தானவீம் நான் என்னுடைய அசுர உடம்பை விட்டுவிட்டு தெக்துவான விட்டுவிட்டு தல்லோகம் அகம் யாசியாமி நானும் அந்த கோலோகத்துக்கு வருவேன் எங்கள் இவன் சுதாமாவாக இருந்தார் இல்லையா கோலோகத்தில் ஸோ அந்த சங்கச்சோடன் சொல்கிறான் நானும் அந்த கோலோகத்தை அடைவேன் वृन्दावने च गोविन्दं गोलोके त्वं लभिष्यसि अहं यास्यामि तल्लोकं तनुं त्यक्त्वा च दानवीं तत्र द्रक्ष्यसि मां त्वं च द्रक्ष्यामि त्वां च साम्प्रतम् अगमं राधिका शापात् भारतं च सुदुर्लभम् ஸோ தத்திர திரட்சாமி நான் இங்கே உன்னை விட்டாலும் அங்கே நான் உன்னை பார்ப்பேன் எனக்கு உன்னை பார்க்குறதுக்கு வாய்ப்பு உண்டு அகம் தத்ர அங்கே கோலோகத்தில் பார்ப்பேன் திரட்சாமி துவாம்ச சாம்பிரதம் அதே மாதிரி நீயும் என்னை பார்ப்பேன் அங்கே அகமம் ராதிகா ஷாபாத் ஸோ அது இவ்வளோ நாளைக்கு நம்மளால் போக முடியாமல் இருந்தது எதனால ராதிகாவோட ஷாபத்தினால நம்ம இவ்வளோ நாள் இங்கே உட்காந்துருக்க வேண்டியிருந்தது ஸோ ஷாபாத் பாரதம் ச சுதுர்லபம் ஸோ சுதுர்லபம் அகமம் ராதிகா ஷாபாத் இல்லையா ஸோ பாரதத்துக்கு நம்ம இப்போ சாம்பிரதம் பாரதம் இப்போ நம்ம பாரதத்தில் இருக்கோம் அதுக்கப்புறம் துர்லபமான அடைய முடியாத ராதிகா சாபத்தினால வந்த இந்த பாபம் நீங்கி நம்ம ரெண்டு பேரும் அங்கே பார்த்துக்கலாம்னு சொல்கிறேன் तत्र द्रक्ष्यसि मां त्वं च द्रक्ष्यामि त्वां च साम्प्रतम् अगमं राधिका शापात् भारतं च सुदुर्लभम् पुनर्यास्यामि तत्रैव कः शोकः मे शृणु प्रिये त्वं च देहं परित्यज्य दिव्यरूपं विदाय च तत्कालं प्राप्स्यसि हरिं मा कान्ते कातरा भव इत्युक्त्वा च दिनान्ते च तया सार्धं मनोहरम् ओके புனர்யாசியாமி தத்ரையேவ நான் திரும்பி அங்கே தான் போவேன் அங்கே தான் வந்தேன் பாரதத்துக்கு இப்போ திருப்பி அங்கே தான் போவேன் தத்ரையேவ கக சோக அப்புறம் என்ன சோகம் இருக்குங்க சுணு மே சுணு என்னுடைய வார்த்தையை நீ கேளு பிரியமானவளே தொம்ச தேகம் நீயும் தேகத்தை விட்டு விடுவாய் பரித்தேஜ விட்டுவிட்டு திவ்ய ரூபம் இதாச்சா சாதாரண ரூபம் இல்லை தேவலோகத்துக்கெல்லாம் போனோன்னா திவ்ய ரூபம் கிடைக்கும் அந்த ரூபத்தோடு கூட தற்காலம் பிராசியசி ஹரிம் அந்த உடனே அந்த க்ஷணமே இங்கே உடம்பை விட்ட அதே நேரத்திலேயே அதே காலத்திலேயே ஹரிம் பிராப்சியசி அந்த பகவானே நாராயணனே நீ உடனே அடைவாய் மா காந்தே காத்தரா பவ மான்னா டோன்ட் காந்தே பிரியமானவளே மா காத்தரா பவ பயப்படாதே நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ தினாந்தே இத்தியுக்துவாச்ச தினாந்தே இப்படி ராத்திரி நேரம் வரப்போகிறது ஸோ இவ்வளோ காரியத்தை சொல்கிறேன் நாளைக்கு போகிற ஆரம்பிக்க போகிறதுங்கிற விஷயத்த சொல்ல வந்த இடத்துல தின அந்தே தினம் முடிய போகிற நேரத்தில் இதெல்லாம் சொல்லிவிட்டு தயாசார்தம் மனோகரம் ஸோ மனோகரமாக அவளோடு கூட சுஷ்வாப்ப அதை சேர்த்துக்கணும் தூங்கினான் அடுத்த லைனில் வருது पुनर्यास्यामि तत्र एव कः शोकः मे शृणु प्रिये त्वं च देहं परित्यज्य दिव्यरूपं विदाय च तत्कालं प्राप्स्यसि हरिं मा कान्ते कातरा भव इत्युक्त्वा च दिनान्ते च तया सार्धं मनोहरम् सुष्वाप शोभने तल्पे पुष्पचन्दन चर्चिते नाना प्रकार விபவம் சகார ரத்ன மந்திரே ஸோ சோபனே தல்பே அழகான படுக்கையில் சுஷ்வாப்ப தூங்கினான் புஷ்ப சந்தன சர்ச்சித்தை சந்தனமெல்லாம் தெளிச்சிருக்கு புஷ்பங்களெல்லாம் போட்டிருக்கு அப்படி அந்த அப்பேற்பட்ட படுக்கையில் படுத்தான் நானா பிரகார விபவம் ஸோ எல்லா விதமான ஆனந்தத்தையும் வைபவங்களையும் ரத்ன மந்திரே சகார ரத்னம் மிகுந்த அந்த பேலஸில் அவன் ஏற்றுக்கொண்டு செய்தான் எங்கள் தூங்குற வச்சு நம்ம ஆனந்தமாக தூங்கினான் शुष्वाप शोभने तल्पे पुष्पचन्दन चर्चिते नाना प्रकार विभवं चकार रत्नमन्दिरे रत्नप्रदीप संयुक्ते श्रीरत्नं प्राप्य सुन्दरी निनाय रजनीं राजा क्रीडा कौतुकमङ्गलैः ஸோ ரத்ன தீபங்கள்லாம் இருக்குது சுற்றிலும் பேலஸில் எல்லா இடத்துலையும் பாவை விளக்குகள்லாம் ஏற்றிருப்பா
நல்ல ரத்னமயமான பாவை விளக்காக இருக்கும், அதில் தீபத்தை ஏற்றிருப்பா. அப்படிப்பட்ட அந்த பேலஸில் அந்த ரத்ன தீபங்களோடு கூடிய அந்த அறையில் ஸ்ரீரத்னமாகப்பட்ட துளசியை அடைந்த அந்த சுந்தரியாகப்பட்டவளை அடைந்த அந்த ராஜா ரஜனீம் நினாய ராத்திரி வேளையை போக்கினான். கிரீடா கௌதுக மங்களைகி நல்ல விளையாட்டாக குதூகலமாக உற்சாகமாக அந்த ராத்திரியை கழித்தான். ரத்ன பிரதீப சம்யுக்தே ஸ்ரீரத்னம் பிராப்ய சுந்தரீம் நினாய ரஜனீம் ராஜா கிரீடா கௌதுக மங்களைஹி கிருத்வா வக்ஷசி தாம் காந்தாம் ருததீம் அதிதுக்கிதாம் கிருஷோதரீம் நிராகாராம் நிமக்னாம் சோகசாகரே. ஸோ தாம் காந்தாம் வட்சசி கிருத்வா தன்னுடைய அன்பான மனைவியை தன்னுடைய நெஞ்சில் சாற்றிக்கொண்டு ருதத்தையும் அழறா பாவம் அதிதுக்கிதான் அழாதேன்னு அவளுக்கு ஆறுதல் சொல்கிறான். கிருஷ உதரி மெல்லிய இடையை உடையவள், மெல்லிய வயிறை உடையவள், நிராகாராம் சாப்பிட வேண்டான்ட்டா ராத்திரி, எனக்கு சாப்பாடே வேண்டாம், நீங்கள் வேறு போருக்கு போகிறேன்னால நிராகாராம் சாப்பிடாமல் இருக்கக்கூடியவளை, சோகசாகரே நிமக்னா அப்படியே சோகசாகத்தில் மூழ்கி கிடக்கா, அவளை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துகிறான் இங்கே சங்கச்சூடன். கிருத்வா வக்ஷசி தாம் காந்தாம் ருததீம் அதிதுக்கிதாம் கிருஷோதரீம் நிராஹாராம் நிமக்னம் சோகசாகரே. நிமக்னாம் சோகசாகர். புனஸ்தாம் போதயாமாஸ திவ்யஜானேன ஞானவித் புரா கிருஷ்ணேன யத்தத்தம் பாண்டீரே தத்துவம் உத்தமம். ஸோ அவளுக்கு திருப்பி புத்தி சொல்கிறான். புனகா தாம் போதையாமாசா போதப்படுத்தினான்னு அர்த்தம், புத்தி சொல்கிறான். திவ்ய ஞானேன ஞானவித்து ஞானத்தையெல்லாம் அறிந்தவன், நான் நார்மல் ஆள் கிடையாது, சுதாமாங்கிற கிருஷ்ணனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான கோபன், அதனால் ஞானத்தை அறிந்தவன் திவ்ய ஞானத்தை கொடுத்தான், அவளுக்கு போதிக்கிறான். புரா கிருஷ்ணேன எந்தத்தம் முன்னாடி சுதாமாவாக இருக்கும்போது கிருஷ்ணரே சொல்லி கொடுத்துருக்கார் அந்த ஞானத்தை. பாண்டீரே தத்துவம் உத்தமமான தத்துவம், பகவானை பற்றின அறிவு, அந்த ஆத்ம ஞானத்தை பாண்டீரே ஆலமரத்தை அடியில், ஸோ பெரிய ஆலமரத்தை அடியில் அந்த போதத்தை கொடுத்திருக்கிறார். ஸோ அந்த ஞானத்தை இப்போ அவளுக்கு சொல்லிக் கொடுக்குறார் யார், சங்கச்சூடன். புனः தாம் போதயாமாஸ திவ்யஞானேன ஞானவித் புரா கிருஷ்ணேன யத்தத்தம் பாண்டீரே தத்துவம் உத்தமம். சச்ச தஸ்யை ததௌ சர்வம் சர்வசோகஹரம் பரம் ஞானம் சம்பிராப்ய சா தேவி பிரசன்னவதன ஈக்ஷணா. ஸோ தஸ்யை அவளுக்கு ததௌ சர்வம் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறான். இந்த மாதிரி பகவானை பற்றி தான் இருக்கணும், ஆத்ம விசாரம் பண்ணிக்கணும், உடல் நித்தியம் அல்லது இப்படி நித்தியமானதல்ல அப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். சர்வ சோகஹரம்பரம் எல்லா சோகத்தை நீக்கக்கூடிய அந்த ஞானத்தை, ஆத்ம ஞானத்தை கொடுத்தான். சம்பிராபிய ஞானம் சம்பிராபிய ஞானத்தை அடைந்த அவள் அந்த தேவி பிரசன்ன வதன ஈச்சனா, கொஞ்சம் மூஞ்சியில் பிரசன்னமாகிடுத்து, இப்போ துக்கமெல்லாம் குறைஞ்சு போயிடுத்து. ஸோ பிரசன்னமான முகத்தோடு இருந்தாள். சச்ச தஸ்யை ததௌ சர்வம் சர்வசோகஹரம் பரம் ஞானம் சம்பிராப்ய சா தேவி பிரசன்னவதன ஈக்ஷணா. கிரீடாம் சகார ஹர்ஷேன சர்வம் மத்வா இதி நஸ்வரம் தௌ தம்பதி ச கிரீடந்தௌ நிமக்னௌ சுகசாகரே புலக அஞ்சித சர்வாங்கௌ மூர்ச்சிதௌ நிர்ஜனே முனே அங்க பிரத்யங்க சம்யுக்தௌ சுப்ரீதௌ சுரத உத்சுகௌ. ஸோ ரெண்டு பேரும் படுக்கையில் ரொம்ப கிரீடை இந்த படுக்கையில் மெத்தை கிரீடை பண்ணினார்கள். ஹர்ஷேன ஆனந்தமாக, ஏன்னா மத்வாயுதி நஸ்வரம் இந்த உடலே அழிய போகிறது, என்ன இப்போ ஒரு நாளைக்கு ஜாலியாக இருந்துட்டு போகலாமே அப்படின்னு நினச்சாலாவா. தௌ தம்பதீச்ச கிரீடன் தௌ சுகசாகரே நிமக்னவ் சுகசாகரத்தில் மூழ்கினார்கள். புலக அஞ்சித சர்வாங்க ஒரே உடலெல்லாம் புலகாங்கிதம் ஏற்பட்டது. மூர்ச்சந்தவ் நிர்ஜனே, அதாவது ஆளில்லாத இல்லை, பெட்ரூமில் யார் இருப்பா. ஸோ அந்த நிர்ஜனமான இடத்தில் அப்படி மோகத்தில் ஆழ்ந்தார்கள். ஹே முனே, ஹே நாரதரே, நாராயணர் சொல்லிட்டு இருக்காருதெல்லாம், ஹே முனிவரே நாரதரே. அங்க பிரத்யங்க சம்யுக்தா ரெண்டு பேரும் உடல் இணைந்தனர். சுப்ரீதா ரொம்ப ஆனந்தமாக, சுரத உத்சுகோ செக்ஸில் ஈடுபட்டார்கள். क्रीडां चकार हर्षेण सर्वं मत्वा इति नश्वरं तौ दम्पती च क्रीडन्तौ निमग्नौ सुखसागरे पुलक अञ्चित सर्वाङ्गौ मूर्छितौ निर्जने मुने अङ्गप्रत्यङ्ग संयुक्तौ सुप्रीतौ सुरत उत्सुकौ ஏக அங்கௌ ச ததா தௌ துவௌ
च अर्धनारीश्वरो यथा प्राणेश्वरं च तुलसी मेने प्राण अधिकं परम. ஸோ ரெண்டு பேரும் அர்த்தநாரி ஸ்வரூபமாக ஆகிவிட்டார்கள், ரெண்டு பேர் ரெண்டிலே ஒன்றாகவே ஆகிவிட்டார்கள்னு சொல்கிறாருங்க. ஸோ பிராண அதிகம்பரம், தன்னுடைய பிராணனை விட அதிகமாக பிரியமான அந்த பிராண ஈஸ்வரம், பிராணனுக்கே சர்வசக்தனாக என்னுடைய பிராணனை இயக்கக்கூடியதாக துளசி தம் மேனே இல்லையா, துளசி அந்த சங்கச்சூடனே என்னுடைய பிராணநாதன் அப்படின்னு நினைத்தாள். अङ्गौ च तथा तौ द्वौ च अर्धनारीश्वरो यथा प्राणेश्वरं च तुलसी मेने प्राण अधिकं परम्. प्राण अधिकां च तां मेने राजा प्राणेश्वरीं सतीं तौ स्थितौ सुखसुप्तौ च तन्द्रितौ सुन्दरौ समौ. ஸோ ராஜாவும் நினைக்கிறான், இந்த பிராணேஸ்வரி என்னுடைய பிராணனுக்கு ஈஸ்வரி அவள்தான், சதீம் சதி அந்த கற்புடை நங்கை, பிராண அதிகாம் என்னுடைய பிராணனுக்கும் மேலான பிரியமானவள் இவள் அப்படின்னு ராஜாவும் மேனே மேனே கருதினார். ரெண்டு பேரும் சுகசுப்தம் நல்லா தூங்கிட்டா, ரொம்ப தூங்கி எந்தாச்சு, தந்திரித்த டயர்டாக இருக்குது, சுந்தரம் ரெண்டு பேரும் அழகாக இருக்கா, சமம் ஈக்குவலாக ரெண்டு பேரும் ஒருத்தருக்கொத்தர் அமைக்கப்பட்ட மாதிரி ரெண்டு பேரும் இருந்தார்கள். ரெண்டு பேரும் தந்திரித்தவுன்னு தந்திரம்னு டயர்டாக இருந்தார்கள். ராதே கிருஷ்ணன். प्राण अधिकां च तां मेने राजा प्राणेश्वरीं सतीं तौ स्थितौ सुखसुप्तौ च तन्द्रितौ सुन्दरौ समौ. सुवेशौ सुखसंभोगात् अचेष्टौ सुमनोहरौ क्षणं सुचेतनौ तौ च कथयन्तौ रस आश्रयात्. சுவேஷகா ரெண்டு பேரும் ரொம்ப அழகான வேஷம், எல்லாம் வேஷம் தரிச்சுட்டு சுகசம்போகாத் அச்சேஷ்டவு இல்லை சுகமெல்லாம் ஆனந்தமாக அனுபவிச்சாச்சு, அதனால இப்போ மெத்தையில் சுகமாக தூங்குறான். சுமனோகரவ் ரொம்ப அழகாக இருக்கா. க்ஷணம் சுச்சேதனவ் தௌச்ச கொஞ்ச நாழி அடுத்த க்ஷணம் இது ஒரு சேத்தனம் வந்துடுது, அப்படியே கொஞ்சம் டயர்டாக படுத்துட்டு இருந்தால் இப்போ உடனே எழுந்திருந்துட்டா, சேத்தனம் வந்துடுது, இன்றைக்கி நடவடிக்கை செய்தாகணும். கதையந்தவ் ரச ஆசிரயாத்து, முதல்ல கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தா, ரசமாக கதை பேசிகிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் சேத்தனத்தை அடைந்தார்கள். முயற்சியை இப்போ மேற்கொள்ளணும் இல்லையா, அடுத்தது போராக போகிறது. सुवेशौ सुखसंभोगात् अचेष्टौ सुमनोहरौ क्षणं सुचेतनौ तौ च कथयन्तौ रस आश्रयात्. कथां मनोरमां दिव्यां हसन्तौ च क्षणं पुनः क्षणं च केलि संयुक्तौ रसभाव समन्वितौ. திருப்பியும் என்னது புனக மீண்டும் திடீர்னு ஒரு கதையை ஆரம்பிச்சுடுறான். ரொம்ப இன்பமான கதைகள், ரசமான கதைகள்லாம், திவ்யமான கதைகள் எல்லாம் சிரிச்சுண்டே பேசிண்டு, க்ஷணம் கேலி சம்யுக்த விளையாட்டில் ஈடுபடுறது, ரசபாவ சமன்விதம் ரசம், ரொம்ப ரெண்டு பேருக்குமே சிங்கார் ரசம் கூடியவர்களாக இருந்தார்கள். कथां मनोरमां दिव्यां हसन्तौ च क्षणं पुनः क्षणं च केलि संयुक्तौ रसभावसमन्वितौ. सुरते विरतिः नास्ति तौ तद्विषयपण्डितौ सततं जययुक्तौ द्वौ क्षणं नैव पराजितौ. ஸோ இந்த இதில் விளையாட்டில் ஈடுபாடு இருக்கும் பொழுது அதில் கேப்பே கிடையாது. வீரதிகி நோ ரெஸ்ட், வீரதிகி நாஸ்தி கிடையாது. விஷய பண்டிதௌ, ஸோ விஷய வாசனைகளிலும் பண்டிதர்கள். ஸோ ஞானம் ஆத்ம ஞானம் அறிந்தவனாக சங்கச்சூடன் இருந்தாலும் இந்த விஷயங்களில் ஈடுபடுறதுலையும் பண்டிதனாக இருந்தான். சததம் ஜெயயுக்தவ், எல்லாத்துலேயும் வெற்றி தான். துவ் அந்த ரெண்டு பேருமே. க்ஷணம் நைவ பராஜிதவ், ஒரு நிமிஷம் கூட பராஜயத்தை இருவரும் அடையவில்லை. இந்த விளையாட்டில் ரொம்ப ஆனந்தமாக ஈடுபட்டார்கள். सुरते विरतिः नास्ति तौ तत् विषय पण्डितौ सततं जययुक्तौ द्वौ क्षणं नैव पराजितौ. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां नवमस्कन्धे नारायण नारद संवादे शङ्खचूडेन सह देवानां संक्रम उद्योगवर्णनं नाम विंशोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. சங்கிராம உத்தியோக, சங்கிராமம்னா போர், சங்கிரமம் சங்கிரமம் சொன்னான்னா இந்த சூரியனோட சங்கிரமணம் சொல்ல முடியுமா, இது சங்கிராமம்னா போர். எஸ். अथ एकविंशोऽध्यायः. श्रीनारायण उवाच श्रीकृष्णं मनसा ध्यात्वा रक्षः कृष्णपरायणः ब्राह्मे मुहूर्ते च उत्थाय
புஷ்பதல்பாத் மனோகராத். ஸோ நாராயணன் சொல்லிருக்கார் நாரத டைப் கதையை. ஸ்ரீகிருஷ்ணம் மனசா தியாத்வா, பகவானை மனதில் தியானம் பண்ணிக்கொண்டு ரட்சக ராட்சசன் சங்கச்சூடன் கிருஷ்ணபராயணக, எப்போதுமே கிருஷ்ணர் தான் அவன் மனசுல எல்லாம் கிருஷ்ணர் தான் நிறைஞ்சிருக்கார். ஸோ கிருஷ்ணரையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ராட்சசன் சங்கச்சூடன் அவரை தியானித்து கொண்டு பிராம முகூர்த்தத்தில் எழுந்தாச்சு. 3:15 காலங்காத்தால் நம்மளுடைய 3:15 டைமில் அவன் எழுந்தாச்சு. பிராமே முகூர்த்தே சவுத்தாய எழுந்து புஷ்பதல்பா, அது புஷ்பமாக இருக்கக்கூடிய அந்த படுக்கையிலிருந்து எழுந்தான். மனோகரமான அந்த படுக்கையிலிருந்து அவன் எழுந்தான். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கிறான். श्रीनारायण उवाच श्रीकृष्णं मनसा ध्यात्वा रक्षः कृष्णपरायणः ब्राह्मे मुहूर्ते च उत्थाय पुष्पतल्पात् मनोहरात् रात्रिवासः परित्यज्य स्नात्वा मङ्गलवारिणा दौते च वाससी धृत्वा कृत्वा तिलकम् उज्ज्वलम्. ஸோ ராத்திரி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டாச்சு. ஸ்நாத்வா குளித்தான். மங்களவாரினா நல்ல மங்களமயமான நீரில் குளிக்கிறான். தௌத்தேஜ வாசசி நல்ல க்ளீன் ட்ரெஸ்ஸு, நல்ல ட்ரெஸ்ஸு திருத்வா அணிந்து கொண்டு திலகம் உஜ்வலம் கிருத்வா நல்ல நெத்திக்கு பொட்டுட்டாச்சு, விபூதி இட்டுண்டாச்சு, ரெடி ஆகிறான். இப்போ रात्रिवासः परित्यज्य स्नात्वा मङ्गलवारिणा दौते च वाससी धृत्वा कृत्वा तिलकम् उज्ज्वलम्. चकार अन्हिकम् आवश्यम् अभीष्टदेव वन्दनं दधि आज्य मधु लाजांश्च ददर्श वस्तु मङ्गलम्. ஸோ ஆன்ஹிகம் அவசியம், அதாவது காலங்காத்தால் சந்தியாவந்தனெல்லாம் அவசியமான காரியம். அதே மாதிரி அக்னிஹோத்திரம் பண்ணுறது ரொம்ப அவசியமான காரியம். ஸோ இந்த மாதிரி தேவவந்தனம், தேவர்களை கும்பிடுறது, அவருக்கு ஸ்துதி பண்ணுறது, இதெல்லாம் முக்கியமான காரியம். அந்த அவசியமான காரியங்கள் எல்லாம் சக்கார செய்தான். ததி ஆஜ்யா, அப்புறம் மங்கள பொருட்கள் எல்லாம் பார்ப்பான். இதெல்லாம் இந்த ராஜாக்கமார்களுடைய ஒரு ரொட்டீன் இது. ஸோ அதை ததி மங்களகரமான பொருட்கள் எல்லாம் லிஸ்ட் கொடுக்குறார். தயிரை பார்க்குறான். ஆஜ்யம்ங்கிறது தேனும் சொல்லலாம், நெய்யும் சொல்லலாம். ஸோ ஆஜ்யம், மது தனியாக தேன் வந்துடுது, அதனால் நெய், அந்த ஆஜ்யம்னா நெய்ன்னு எடுத்துக்கணும். மது, தேன், லாஜா இதுங்கிறது பொறி, இதெல்லாம் மங்கள பொருட்கள். ஸோ மங்களம் வஸ்து ததர்ஷ, இந்த மாதிரி மங்கள பொருட்களை எல்லாம் பார்த்தான். सकार आन्हिकम् आवश्यम् अभीष्टदेव वन्दनं दधि आज्य मधुग्लाजांश्च ददर्श वस्तु मङ्गलम्. रत्नश्रेष्ठं मणिश्रेष्ठं वस्त्रश्रेष्ठं च काञ्चनं ब्राह्मणेभ्यो ददौ भक्त्या यथा नित्यं च नारदरे. எல்லாம் இப்போ டெய்லி பண்ணக்கூடிய ரொட்டீன் இது. ஸோ யதா நித்தியம் டெய்லி பண்ணுற மாதிரி சிரேஷ்டமான உயர்ந்த ரத்னங்கள், உயர்ந்த மணிகள், உயர்ந்த ஆடைகள், பொண்ணு, காஞ்சனம் பொண்ணு எல்லாம் பிராமணர்களுக்கு பக்தியா ததவ், பக்தியோடு கூட தானம் பண்ணுறான். காலங்காத்தால இருந்து தானம் பண்ணுற, இதெல்லாம் ராஜாவோட டெய்லி ரொட்டீன். रत्नश्रेष्ठं मणिश्रेष्ठं वस्त्रश्रेष्ठं च काञ्चनं ब्राह्मणेभ्यो ददौ भक्त्या यथा नित्यं च नारद. अमूल्य रत्नं यत्किञ्चेत् मुक्तामणि माणिक्यहीरकं ददौ विप्राय गुरवे यात्रा मङ्गलहेतवे. ஸோ யாத்திரைக்கு போகிறச்சுன்னா யாத்திரை தானம்லாம் பண்ணுறா இல்லையா, அது மாதிரி இப்போ யாத்திரை பண்ணணும், இப்போ போருக்கு கிளம்பணும், அந்த ஒரு கான்டெக்ஸ்டில் இருக்கானவன். அதனால் யாத்ரா மங்களஹேத்தவே, தன்னுடைய யாத்திரை மங்களமாக முடியணுங்கிற அந்த காரணத்திற்காக அமூல்ய ரத்னம், பயங்கர காஸ்ட்லியான ரத்னங்கள், எத்கிஞ்சித் எதெல்லாம் இருக்கோ, அப்புறம் முக்தாமணி நல்ல முத்துக்கள், மணிகள், மாணிக்கம் அந்த கல், ஹீரா டைமண்டு எல்லாம் கொடுக்குறான். விப்ராய குரவே ததௌ, குருக்களுக்கும் விப்ரர்களுக்கும் பிராமணோத்தமர்களுக்கும் கொடுத்தான். अमूल्य रत्नं यत्किञ्चित् मुक्ता माणिक्यहीरकं ददौ विप्राय गुरवे यात्रा मङ्गलहेतवे. गजरत्नम् अश्वरत्नं धनरत्नं मनोहरं ददौ सर्वं दरिद्राय विप्राय मङ्गलाय च. ஸோ கஜரத்னம்னு இது உயர்ந்த யானைகள், ரத்னம்னா உயர்ந்தான்னு அர்த்தம். ஸோ கஜரத்னம் உயர்ந்த யானைகள், அஸ்வரத்னம் உயர்ந்த குதிரைகள், தனரத்னம் உயர்ந்த தனம், ரத்னம் அது ரத்னமயமான தனம், மனோகரமாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே தரித்ராய சர்வம், தரித்ராய விப்ராய மங்களாய், அதாவது தரித்திரர்களுக்கும் பிராமணர்களுக்கும் மங்களத்திற்காக, தனக்கு மங்களம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக சர்வம் ததௌ எல்லாத்தையும் கொடுத்தான்.
गजरत्नम् अश्वरत्नं धनरत्नं मनोहरं ददौ सर्वं दरिद्राय विप्राय मङ्गलाय च भाण्डाराणां सहस्राणि नगराणां द्विलक्षकं ग्रामाणां शतकोटिं च ब्राह्मणाय ददौ मुदा. ஸோ பாண்டாரம்னு எல்லாத்தையும் சாமான் கோஷம்னு சொல்லலாம் அவருடைய கஜானா. ஸோ சகஸ்ராணி பாண்டாரானம்னு இது நிறைய ஸ்டெப்பாக எல்லா இதுவும் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டோர் ஹவுசஸ் ஒன்றில் தானியம் வச்சுருப்பான், ஒன்றில் ரத்னம் வச்சுருப்பான், ஒன்றில் பணம் வச்சுருப்பான். அப்படி எல்லாத்துக்கும் பல பாண்டாரங்கள் இருக்குது, கோஷங்கள் இருக்குது. ஸோ அது ஆயிரக்கணக்காக இருக்குது. அதை மாதிரி அதெல்லாம் அப்படியே மொத்தமாக கொடுக்குறான். ஸ்டோர் ஹவுஸெல்லாம் மொத்தமாக எடுத்து கொடுக்குறான். நீயே வச்சுக்கோன்ட்டு. நகரானாம் 2 லட்சம் நகரங்கள், அப்புறம் சதகோட்டிம் கிராமங்கள், 100 கோடி கிராமங்கள். முதா பிராமணாய ததவு, எல்லாத்தையும் பிராமணர்கள் வச்சுக்கோ. ஆக்சுவலாக அந்த இதெல்லாம் நிலங்கள்லாம் கொடுப்பா இல்லையா, தானம் கொடுப்பா இல்லையா, அது மாதிரி இவன் மொத்தமாக எடுத்து கொடுக்குறான். சரி நம்ம தான் இருக்க போகிறது இல்லையா, மொத்தமாக காலி பண்ணிட்டு போயிடலான்ட்டு கிளம்புறான் அவன். भाण्डाराणां सहस्राणि नगराणां द्विलक्षकं ग्रामाणां शतकोटिं च ब्राह्मणाय ददौ मुदा. पुत्रं कृत्वा तु राजेन्द्रं सर्वेषु दानवेषु च पुत्रं समर्प्य भार्यां तां राज्यं च सर्वसम्पदं. ஸோ சர்வேஷு தானவேஷு, எல்லா அசுரர்களுக்கும் புத்திரம் கிருத்வா ராஜேந்திரம், அவர்களுக்கெல்லாம் ராஜாவாக தன்னுடைய பையனை நியமிக்கிறார். இனிமேல் இவன் தான் உங்களுக்கு ராஜா அப்படின்னு அவனை ராஜாவாக நியமித்து விட்டு, புத்திரம் பாரியாம் தாம் சமர்ப்பிய, அம்மாவை அந்த குழந்தை கையில் ஒப்படைச்சிட்டான். இனிமேல் அவங்க அம்மாவை பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்புன்ட்டு தன்னுடைய மனைவியை அவரிடம் புத்திரனிடம் ஒப்படைத்து விட்டு, தாம் ராஜ்யம் ச, அந்த குழந்தைகிட்ட ராஜ்யத்தையும் ஒப்படைத்து விட்டு, சர்வ சம்பதம், நிறைய சம்பத்தோடு இருக்கக்கூடிய ராஜ்யத்தையும் பிள்ளைகிட்ட ஒப்படைச்சிட்டு கிளம்புறான். இப்போ पुत्रं कृत्वा तु राजेन्द्रं सर्वेषु दानवेषु च पुत्रं समर्प्य भार्यां तां राज्यं च सर्वसम्पदम्. प्रजा अनुचर संगम च भाण्डारं वाहनादिकं स्वयं सन्नाह युक्तश्च धनुष्पाणिः बभूवः. ஸோ பிரஜா அனுச்சர சங்கம்னு, அதாவது தன்னுடைய பிரஜைகள் மந்திரி பிரஜைகள், அப்புறம் அனுச்சரர்கள், கிங்கரர்கள், வேலைக்காரர்கள், அவர்களுடைய கூட்டம், அப்புறம் கஜானா, பாண்டாரங்கிறது கஜானா, வாகனம், அவருடைய வாகனம், ரதம், ரஜகஜ துரகா எல்லாம் இருக்கு இல்லையா வாகனங்கள். ஸோ அந்த வாகனங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஸ்வயம் சன்னாக யுக்தக, சன்னாகம்னா ரெடி. ஸோ கவசமெல்லாம் அணிஞ்சுட்டான், தானே ரெடியாக. தனுஷ்பாணிகி, கையில் வில்லை எடுத்துட்டான், கையில் வில்லோடு கூட. பபுவகா, அப்படி ஆனான். அதான் போருக்கு தயாரான, எல்லாரையும் வாகனங்கள் எல்லாம் வேணுமே, போருக்கு எல்லாம் ரெடி ஆகிறானவன். பிரஜா அனுச்சர சங்கம் ச பாண்டாரம் வாகனாதிகம் ஸ்வயம் சன்னாக யுக்தஸ்ச தனுஷ்பாணிகி பபூவஹ. भृत्यद्वारा क्रमेण एव चकार सैन्यसञ्चयम् अश्वानां च 3 लक्षेण वरहस्तिनां रथानाम् अयुतेन एव दानुष्काणां 3 कोटिभिः वर्मिणां च शूलिनां च 3 कोटिभिः कृता सेना परिमिता दानवेन्द्रेण नारद. இப்போ சேனையை வர்ணிக்கிறேன். ஸோ நாரதரே, பிரித்தியத்வாரா கிரமேண ஏவ, எல்லாம் வேலைக்காரர் கொண்டு எல்லாம் ரெடி ஆகுங்கோ, இந்த சேனை எனக்கு வேணும், இப்போ ரெடியாக இருக்கணும்னு சொல்கிறான். கிரமமாக சைன்ய சஞ்சயம், சைன்யத்தை சஞ்சயம் பண்ணுறான்னு, சைன்யத்தை ரெடியாக்கி கூட்டுறான். சேனையை கூட்டினான். என்னெல்லாம் 3 லட்சம் அஸ்வானா, குதிரைப்படையில் 3 லட்சம் குதிரைப்படை இருக்குது. அப்புறம் வரஹஸ்தினாம் லக்ஷேன, 1 லட்சம் யானைப்படை, 1 லட்சம் யானைகள் இருக்கக்கூடிய யானைப்படை. அப்புறம் அயுதேன ரதானாம், 10,000 ரதங்கள் இருக்கக்கூடிய படை. தானுஷ்கானாம் 3 கோடிபிகி, வில் வீரர்கள். தானுஷ்கான தனுஷை ஏந்தியவர்கள். ஸோ தனுஷை ஏந்தியவர்கள் 3 கோடி பேர், அவன் 3 கோடி, இப்படிப்பட்ட படை. 3 கோடிபிகி வர்மினாம்ச, வர்மினாம்னா கவச்சம் அணிந்தவர்கள், காலாட்படை. காலாட்படையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கவச்சம் எல்லாம் போட்டுருக்கலாம். ஸோ அப்படி கவச்சம் அடைந்தவர்கள், அப்படிப்பட்டவர்கள் 3 கோடி. ஷூலினாம்ச 3 கோடிபிகி, சூலம் ஏந்தியவர்கள் 3 கோடி பேர். கிருதா சேனா பரிமிதா, இப்படியாக சேனை அளவு மேற்கொள்ளப்பட்டது. தானவேந்திரேன, அந்த சங்கச்சூடன் இப்படிப்பட்ட யானையை சேனையை சங்கடித்தான்.
भृत्यद्वारा क्रमेणैव चकार सैन्यसञ्चयम् अश्वानां च 300,000 लक्षेन वरहस्तिनां रथानाम् अयुतेन एव दानुष्काणां 3,000,000 वर्मिणां च शूलिनां च 3,000,000 कृता सेना परिमिता दानवेन्द्रेण नारद तस्यां सेनापतिश्चैव युद्धशास्त्रविशारदः महारथः स विज्ञेयः रतिनां प्रवरो रणे 3,00,000 अक्षौहिणी सेनापतिं कृत्वा नराधिपः 30 अक्षौहिणी बादं बाण्डओघं च चकारः बहिर्बभूव शिविरात् मनसा श्रीहरिं स्मरन् ஸோ யுத்தத்துக்கு கிளம்புறான் தஸ்யாம் சேனாபதிஷ்சைவ யுத்தசாஸ்திர விசாரதக ஸோ இவர்களுக்கெல்லாம் தலைவனாக ஒரு சேனாபதியை அப்பாயிண்ட் பண்ணுறான் யுத்தசாஸ்திர விசாரதக யுத்த சாஸ்திரத்தில் கிளவராக சாமர்த்தியமுடையவனாக அறிவாளியாக இருக்கக்கூடியவனை இந்த சேனைக்கு சேனாபதியாக நியமித்து மகாரதக சக அவன் எல்லா சேனையும் வழி நடத்துனான்னா பெரிய மகாரதியாக இருக்கணும் அப்படிப்பட்ட மகாரதியாக விக்னேக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சேனாதிபதி ரத்தினாம் பிரவரக ரணே போரில் அவன் ரதிகளுக்கெல்லாம் ஏகப்பட்ட ரதிகள் இருக்கான் ரதத்தை ஓட்டுறவா ரதிகள் ஸோ அப்படிப்பட்ட ரதிகளுக்கெல்லாம் மேலானவன் பிரவரக முன்னோடியாக முதல்ல நிற்கக்கூடியவன் அப்பேற்பட்டவன் சேனாதிபதி ஸோ 3,00,000 அச்சௌகிணி சேனாபதியும் கிருத்வா ஸோ இப்படி இந்த 3,00,000 அச்சௌகிணி சேனை படை இருக்குது 3,00,000 அச்சௌகிணி சேனைகள் இருக்கு அவன்கிட்ட ஸோ அதில் சேனாபதியாக ஆக்கி இவனை ஒருத்தனை சேனாபதி ஆக்கி நராதிப அந்த ராஜா 30 அச்சௌகிணி பாதம் பாண்ட ஓகம் அதாவது 30 அச்சௌகிணி ஸோ 3,00,000 அச்சௌகிணியில் 30 அச்சௌகிணி அது தனித்தனியாக பிரிக்கிறேன் ஸோ பாண்டவோகம் அது 30 அச்சௌகிணி சேனைக்கு தானியம் வேணுமே சாப்பிட வேண்டாமா ஸோ பாண்டவோகம்னா அதுக்கு வேண்டிய சைன்ய பொருட்கள் அவளுக்கு வேண்டிய பொருட்கள் ஒன்று யுத்தத்துக்கு தேவை அஸ்திரங்கள் சஸ்திரங்கள் அதெல்லாம் வேறு வச்சுக்கணும் இது தவிர அவளுக்கு சாப்பாட்டு ஐட்டம் அப்படியாக 30 அச்சௌகிணி படைக்கு தேவையான உள்ள அந்த பொருட்களையும் சகாரக வைத்தான் பகிர்பபூவ சிவிராத்தி இப்போ தான் அந்த சேனை கூடாரத்துலேருந்து வெளியில் வரானவன் மனசா ஸ்ரீஹரிம் ஸ்மரன் மனசில் பகவானை நினைத்து கொண்டு தியானித்து கொண்டு அவன் ரெடியாக வெளியே வந்தான் तस्यां सेनापतिश्चैव युद्धशास्त्रविशारदः महारथः स विज्ञेयः रतिनां प्रवरो रणे 3,00,000 अक्षौहिणी सेनापतिं कृत्वा नराधिपः 30 अक्षौहिणी बादं पाण्डवोगं च चकारः बहिर्बभूव शिबिरात् मनसा श्रीहरिं स्मरन् ओके रत्नेन्द्रसार निर्माण विमानम् आरुरोहसः गुरुवर्गात् पुरस्कृत्य प्राययौ शङ्कर अन्तिकम् सो குருவர்கான் புரஸ்கிருத்தியா வர்கான் புரஸ்கிருத்தியா ரத்னேந்திரசார நிர்மாண விமானம் எப்படிப்பட்ட விமானம் அவனுடைய விமானம் சொன்னானா போர் கிளம்புறான் இல்லையா அவனுடைய ரதம் எப்படி இருக்குன்னா ரத்னேந்திரசாரம் உயர்ந்த ரத்னங்களால் செய்யப்பட்ட நிர்மாணிக்கப்பட்ட ரதம் அதில் ஏறினான் அவன் குருவர்கான் புரஸ்கிருத்திய பெரியோர்களை முன்னிட்டு கொண்டு ஸோ அவர்களெல்லாம் முன்னிட்டு கொண்டு சங்கர அந்திகம் பிரயயௌ ஸோ அவர்களெல்லாம் அதை குருமார்களெல்லாம் அதை அவர்களை நமஸ்காரம் பண்ணிட்டுன்னு எடுத்துக்கலாம் ஸோ அப்படி சங்கர அந்திகம் பிரயயௌ சங்கரனுடன் போரிடுவதற்காக அவன் சென்றான் रत्नेन्द्रसार निर्माण विमानम् आरुरोह सः गुरुवर्गान् पुरस्कृत्य प्रययौ शङ्कर अन्तिकम् पुष्पभद्रा नदीतीरे यत्र अक्षयवटः शुभः सिद्धाश्रमं च सिद्धानां सिद्धिक्षेत्रं च नारद कपिलस्य तपस्थानं पुण्यक्षेत्रे च भारते पश्चिम उदधिपूर्वं च पूर्वे च मलयस्य च पश्चिमे श्रीशैल उत्तरभागे च गन्धमादन दक्षिणे இது தொடர்ந்து நிறைய இருக்குது ஆனால் கொஞ்சம் பாதியில் கட் பண்ணி போனோம் புஷ்பபத்ரா நதி தீரே ஸோ அங்கே ஒரு புஷ்பபத்ரா நதி இருக்கு இல்லையா அந்த நதியோட கரையில் அட்சயவடம் ஒன்று இருக்குது
ஸோ அந்த அட்சயவடம் சோபனமான ஒரு அட்சயவடம் அங்கே இருக்குது. சித்தாசிரமம், அது பக்கத்தில் சித்தாசிரமம் இருக்குது. சித்தர்கள் வசிக்கக்கூடிய சித்தாசிரமம். சித்தி க்ஷேத்திரம், எல்லாருக்குமே சித்தியை அளிக்கக்கூடிய, பலனை அளிக்கக்கூடிய ஒரு இடம். நாரதரே அங்கே இருக்குது. இந்த சித்தராசிரமம் கபிலருடையது. கபிலர் தபஸ் பண்ணின இடம் அது, தபஸ்தானம். புண்ணியக்ஷேத்திரேச்ச பாரதி, அப்படிப்பட்ட புண்ணியக்ஷேத்திரமான அந்த பாரத பூமியில் இருக்கக்கூடிய இடத்துல அங்கே தானே சிவன் உட்காந்து இது பண்ணிட்டு உட்காந்துருக்கார். சிவன் ரெடியாக அங்கே தானே அந்த அட்சயவடத்துக்கு தான் உட்காந்துருக்கார். அவர் தான் அப்படி தான் சொல்லி அனுப்பிச்சிருக்கார். ஸோ அந்த இடத்த வர்ணிக்கிறாருங்க. ஸோ அந்த புண்ணியக்ஷேத்திரமான பாரதத்தில் கபிலர் தபஸ் பண்ணிய சித்தராசிரமத்துக்கு பக்கத்தில் புஷ்பா நதி கரையில் இருக்கக்கூடிய அட்சயவரத்து மரத்துக்கு அடியில் பশ্চিம உததி பூர்வே, அதாவது ஈஸ்டர்ன் சைடில் உததி பூர்வே பশ্চিமே, அதாவது ஈஸ்டில் உததி இருக்குது, அதாவது கடல் ஈஸ்ட் சைடில் இருக்குது. அதோடைய வெஸ்டர்ன் சைடில் பশ্চিமே, அதோட வெஸ்டர்ன் சைடில் மலையசியாச்சா பশ্চিமே, மலையமலைக்கு வெஸ்டர்ன் சைடில் ஸ்ரீசைல உத்தரபாக, அந்த ஜியாகிரபிக்கல் கண்டிஷனை சொல்கிறார். எந்த இடத்துல அவர் உட்காந்துருக்காருங்கிறத சொல்கிறாருங்க. ஸோ ஸ்ரீசைலத்தினுடைய நார்த்தர்ன் சைடில், ஸ்ரீசைலம் இருக்கக்கூடிய அதோடைய அந்த ஊருக்கு மேல் பாகத்தில் கந்தமாதன தட்சிணே, கந்தமாதன மவுண்டனுக்கு கீழ்ப்பக்கம், அதோட தெற்கு பக்கத்தில் அப்படின்னு அந்த எக்ஸாக்டாக அந்த இடத்த வர்ணிக்கிறாருங்க. पुष्पभद्रा नदी तीरे यत्र अक्षयवडः शुभः सिद्धाश्रमं च सिद्धानां सिद्धिक्षेत्रं च नारद कपिलस्य तपः स्थानं पुण्यक्षेत्रे च भारते पश्चिम उदति पूर्वे च मलयस्य च पश्चिमे श्रीशैल उत्तरभागे च गन्धमादन दक्षिणे पंचयोजन विस्तीर्णा दैर्घ्ये शतगुणा तथा शुद्धस्फटिकसङ्काशा भारते च सुपुण्यदा शाश्वती जलपूर्णा च पुष्पभद्रा नदी शुभा. புஷ்பபத்ரா நதி எப்படி இருக்குங்கிற, சோபனமான நதி எப்படி இருக்குன்னா, பஞ்சயோஜன விஸ்தீர்ணா, 5 யோஜனை அகலம். 5 யோஜனைன்னு 50 மைல் அகலம், அப்படி ஓடுறது புஷ்பபத்ரா நதி. ஸோ தைர்கே சதகுணா, அதை மாதிரி 5 மடங்கு, அப்போ 500 யோஜனை நீளம். சுத்த ஸ்படிக சங்காஷா, ஸ்படிகமாக இருக்குது ஒரு தண்ணி, புஷ்பபத்ரா நதியோட தண்ணி. பாரதேஜ புண்ணியதா, பாரதத்தில் புண்ணியம் கொடுக்கக்கூடிய நதி. சாஸ்வதி ஜலபூர்ணா, எப்போதும் தண்ணி இருக்கும், தண்ணி வத்தவே வத்தாது. அப்படிப்பட்ட புஷ்பபத்ரா நதி. पंचयोजन विस्तीर्णा दैर्घ्ये शतगुणा तथा शुद्धस्फटिकसङ्काशा भारते च सुपुण्यदा शाश्वती जलपूर्णा च पुष्पभद्रा नदी शुभा. लवण अब्धिप्रिया भार्या शाश्वत सौभाग्य संयुता शरावती मिश्रिता च निर्गता सा हिमालयात्. ஸோ இந்த புஷ்பபத்ரா நதி சாஸ்வத் சௌபாகிய சமுதாயம், எப்போவுமே சௌபாகியத்தோடு கூடியவளாக இருக்கக்கூடியவள். கணவன் யார் இவளுக்கு? லவண அப்திப்ரியா பாரியா, கடல் தானே, நதிகள் எல்லாம் கடலில் போய் தான் சேரும். எல்லா நதிகளுக்கும் கணவன் கடல். அந்த கடல் பகவான் ஸ்வரூபமே. கிருஷ்ணன் சொல்கிறார், என்னுடைய ஸ்வரூபம் தாம்மா, அப்படியே சொல்கிறார். துளசி அனுப்புறோச்சு அப்படி தான் சொல்கிறார். நீ அங்கே நதியாக போகிறோச்சே, நான் அங்கே கடலாக உன்னுடைய கணவனாக அங்கே இருப்பேன், ஒருத்தட்டே அப்படி தான் சொல்லி அனுப்புகிறார் அவர். ஸோ அப்படி சௌபாகியத்தோடு கூடியவள், அதாவது சுமங்கலியாக இருக்கக்கூடியவள், எப்பொழுதுமே கடலில் கலக்கக்கூடியவள். ஷாராவதி மிஸ்ரிதா, அது ஒரு நதி. ஷாராவதிங்கிறது ஒரு நதியோட பேர். அது கூட ஜாயின் பண்ணுவான், இந்த புஷ்பபத்ராவும் ஷாராவதியும் ஜாயின் ஆகும். நிர்கதாசா ஹிமாலயாத்து, அப்படி ஹிமாலயா மவுண்டன்ஸ்லேருந்து புஷ்பபத்ரா நதி வழிக்கிளம்பி வருது. வழியில் ஷாராவதி நதியோடு கலந்து கடைசியில் லவண அப்தி உப்பு கடலை அடைகிறாள். लवण अब्धि प्रिया भार्या शाश्वत सौभाग्य संयुता शरावती मिश्रिता च निर्गता सा हिमालयात्. गोमतीं वामतः कृत्वा प्रविष्टा पश्चिम उदधौ तत्र गत्वा शङ्खचूडः ददर्श चन्द्रशेखरम्. ஸோ அதோட லெஃப்ட்டில் ஓடுற நதி என்னதுன்னு பார்த்தானா கோமதி இல்லையா? கோமதி நதி நம்ம பிரபாச கஷேத்திரத்தில் பார்க்குறோமே. ஸோ அந்த கோமதி நதியை கோமதி நதிக்கு வலது பக்கமாக போகிற கோமதி நதி இடது பக்கத்தில் இருக்குது. ஸோ பிரவிஷ்டா பশ্চিம உததௌ, ஸோ வெஸ்டர்ன் சைடில் உள்ள கடலில் போய் கலக்கிறா இந்த புஷ்பபத்ரா நதி.
தத்திர கத்வா சங்கச்சூடு அங்கே போகிற கரெக்டாக அந்த புஷ்பபத்ரா நதிக்கரையில் போய் சேர்றான் இந்த சங்கச்சூடன். அங்கே பார்க்குறான் ததர்ஷ சந்திரசேகரம், சந்திரனை பிறைசூடிய அந்த பகவான் சிவனை பார்த்தான். गोमतीं वामतः कृत्वा प्रविष्टा पश्चिम उदतौ तत्र गत्वा शङ्खचूडः ददर्श चन्द्रशेखरम् वठमूले सम आसीनं सूर्यकोटिसमप्रभं कृत्वा योगासनं दृष्ट्वा मुद्रायुक्तं च सस्मितम्. ஓகே, வடமூலே சமாசீனம், வடமூலத்தில் உட்காந்துருக்கார் இல்லை, வடமூலே சயானம் தான் தட்சிணாமூர்த்தி கோலத்தில் அப்படி தான் உட்காந்துருப்பார். ஸோ வடமூல அந்த என்ன வட்டம் ஆமாம் பாண்டியர் அந்த ஆலமிருஷம் கரெக்டு. ஆலமரத்தை அடியில் உட்காண்டிருக்கக்கூடிய சிவனை சூரிய கோடி சம்பிரமம், கோடி சூரிய பிரகாசத்தோடு இருக்காராம். அப்படிப்பட்ட பிரபையோடு இருக்கக்கூடியவரை யோகாசனம் கிருத்வா, யோகாசனத்தில் உட்காண்டிருக்கார் பகவான். அப்படி யோகாசனம் போட்டுண்டு பத்மாசனத்தில் யோகத்தை பண்ணிட்டு உட்காண்டிருக்கார். முத்ராயுக்தம் ச சஸ்மிதம், தட்சிணாமூர்த்தி வந்து முத்திரை இல்லையா, சின்முதிரை காட்டின்னு இருப்பேன். அந்த சின்முதிரையோடு கூடிய இருக்கக்கூடிய சஸ்மிதம், புன்னகையோடு இருக்கக்கூடிய அந்த பகவானை திருஷ்டுவா பார்த்து वनमूले समासीनं सूर्यकोटि समप्रभं कृत्वा योगासनं दृष्ट्वा मुद्रायुक्तं च सस्मितम् शुद्धस्फटिकशङ्काशं ज्वलन्तं ब्रह्मतेजसा त्रिशूलपट्टिशधरं व्याघ्रचर्माम्बरं वरं. ஸோ சுத்த ஸ்படிக சங்காசம், ஸ்படிகம் போல் விளவிளேர்னு இருக்கார் பகவான். ஜுவலந்தம் பிரம்ம தேஜஸா, பிரம்ம தேஜஸ் அப்படியே ஆத்ம தேஜஸ் இருக்கு அவருக்கு. ஸோ அந்த ஆத்மானுபூதியில் இருக்கக்கூடியவர் ஜொலிக்கிறார் அப்படியே. திரிசூல பட்டிஷதரம், ஸோ பட்டிஷம்னா அது ஒரு ஆயுதம். ஸோ திரிசூலம், அப்புறம் இந்த குத்துவாள்னு சொல்லுவாள், அது பட்டிஷம்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த திரிசூலத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடியவர். வியாக்ர சர்ம அம்பரம் பரம், வியாக்ர புலி, புலித்தோலை அணிந்து கொண்டவராக, வரம் பொருந்திய சிறந்த புலித்தோல் ஆடையை உடையவராக. शुद्धस्फटिकसङ्काशं ज्वलन्तं ब्रह्मतेजसा त्रिशूलपट्टिशधरं व्याघ्रचर्म अम्बरं वरम्. மிருத்யுஹரம் சாந்தம் கௌரிகாந்தம் மனோகரம் தபசாம் பலதாத்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம். ஸோ பக்தர்களுடைய மிருத்யுவை அழிக்கக்கூடியவர்கள். ஸோ பக்தா மிருத்யுஹரம், பக்தருடைய மிருத்தியை அழிப்பார், நீக்குவார். சாந்தமாக இருக்கார். கௌரிகாந்தம், கௌரியுடைய கணவனாக மனோகரமாக. தபசாம் பலதாத்தாரம், தபஸ் பண்ணினா பலத்தை கண்டிப்பாக பலனை கொடுப்பார். ஸோ தபஸ்கெல்லாம் பலனை கொடுக்கக்கூடியவர். சர்வசம்பதாம் தாத்தாரம், எல்லா சம்பத்தையும் கொடுக்கக்கூடியவராக அப்படிப்பட்ட சிவனை இவர் பார்க்குறார். भक्त मृत्युहरं शान्तं गौरीकान्तं मनोहरं तपसां फलदातारं दातारं सर्वसम्पदाम्. आशुतोषं प्रसन्न आस्यं भक्त अनुग्रह कातरं विश्वनाथं विश्वबीजं विश्वरूपं च विश्वजं. ஸோ ஆசுதோஷம், அது அவருக்கு ஆசுதோஷினே பேர் இருக்குது சிவனுக்கு. உடனே வந்துடுவார், உடனே பிரசன்னம் ஆகிடுவார், ஹாப்பி. ஃபஸ்ட்டு தபஸ்க்கு யார் பலன் கொடுப்பார்னு கேட்டால் அவர் சிவன் தான் சொல்லி அனுப்புகிறார் இல்லையா நாரதர். ஸோ அது மாதிரி ஆசுதோஷி உடனடியாக பலனை கொடுப்பவர், சந்தோஷப்படக்கூடியவர். பிரசன்னாசியம், முகம் பிரசன்னமாக இருக்குது, அப்படி பிரசன்னமாக முகத்தை வைத்துக்கொண்டு. பக்த அனுகிரகாத்திரம், பக்தர்களுக்கு செய்யணுமே, அனுகிரகம் பண்ணணுமே அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக ஈடுபாடோடு இருப்பார். பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுல நம்பர் 1 இருக்கார். விஸ்வநாதம், உலகத்திற்கே நாதன். விஸ்வபீஜம், உலகத்திற்கு ஆதாரம். பீஜம் தானே ஆதாரம் மரத்துக்கு, அது மாதிரி உலகத்திற்கே ஆதாரமானவர். உலகமே சொரூபம் விராட். ஸோ விஸ்வரூபம், உலகமே அவருடைய சொரூபம் ரூபமாக. விஸ்வஜம், உலகத்தை கிரியேட் பண்ணுபவராக அப்பேற்பட்ட பகவானை பார்த்தார். आशुतोषं प्रसन्न आस्यं भक्त अनुग्रह कातरं विश्वनाथं विश्वबीजं विश्वरूपं च विश्वजं. विश्वम्बरं विश्ववरं विश्वसंहारकारकं कारणं कारणानां च नरक अर्णवतारणं. ஸோ விஸ்வ அம்பரம், உலகமே தான் ஆடை இல்லை, திகம்பரகன்னு சொல்லுவோம். பகவானை வந்து சிவனை சொல்லுவோம் திகம்பரகன்னு சொல்லுவோம். ஸோ திசையே ஆடைகள்னு சொல்லுவோம். அது மாதிரி இங்கே உலகமே ஆடை அவருக்கு. விஸ்வவரம், உலகத்துக்கே சிறந்தவராக, வரம் பொருந்தியவராக. விஸ்வ சம்ஹாரகாரக, விஸ்வத்தை அழிக்கவும் அவர் தான் செய்யணும். ஸோ ஆக்கள் அழித்தல் எல்லாமே அவர் தான் பண்ணுறார். ஸோ அழிக்கும் காரியம். காரணம் காரணானம், எல்லா காரணங்களுக்கும் காரணம், இவருக்கு ஒரு காரணம் கிடையாது.
ஸோ எல்லா உலகத்தில் என்னென்ன இருக்கோ அதுக்கெல்லாம் காரணமானவர். ஆனால் இவருக்கு காரணம் கிடையாது. காரணானாம் காரணம் ச நரக அர்ணவ, நரகம் என்ற ஒரு அர்ணவம், கடல் அர்ணவம். ஸோ நரகத்திலிருந்து தாரணம், நம்மளை தாண்டிவிக்கக்கூடியவர். விஸ்வம்பரம் விஸ்வவரம் விஸ்வசம்ஹாரகாரகம் காரணம் காரணானாம் ச நரக அர்ணவதாரணம். ஞானப்பிரதம் ஞானபீஜம் ஞானானந்தம் சனாதனம் அவருஹ்ய விமானாச்ச தம் திருஷ்ட்வா தானவேஸ்வரः சர்வைः சார்தம் பக்தியுக்தः சிரசா பிரணநாம சக. ஸோ ஞானப்பிரதம், எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கல. ஞானத்தோட கடவுள் வந்து சிவன் தான். ஸோ மோட்சம் இச்சேத்து ஜனார்தனாத் இல்லையா? மோட்சம் வேணும்னா ஜனார்தன்கிட்ட கேட்கணும், ஞானம் வேணும்னா சிவன்கிட்ட கேட்கணும். ஸோ அவர் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர், ஞான பீஜம், ஞானத்துக்கு ஆதாரமான கடவுள். ஞானானந்தம், ஞானமே ஆனந்தமாக அப்படி ஞானானந்தத்தில் மூழ்கி இருக்கக்கூடியவர். சனாதனம், எப்பொழுதுமே இருக்க அழிவற்றவர். அவருக்கிய விமானாதிபன் இப்போ தான் பார்த்துட்டு இவ்வளோதே பார்த்துட்டு இறங்குறான். சங்கச்சூடன் தன்னுடைய விமானத்திலேருந்து இறங்கினான். தானவேஸ்வரக, தானவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனான அந்த சங்கச்சூடன் அவரை பார்த்து இறங்கினான். சர்வைஹி சார்தம், எல்லாரையும் கூட்டினான். தான் கூட வந்து அச்சோகினி படைகள்லாம் இருக்கு இல்லையா, எல்லாரோடையும் சேர்ந்து பக்தியோடு கூட சிரசா பிரணநாம சக, தலையால் வணங்கினான். ஞானப்பிரதம் ஞானபீஜம் ஞானானந்தம் சனாதனம் அவருஹ்ய விமானாச்ச தம் திருஷ்ட்வா தானவேஸ்வரः சர்வைः சார்தம் பக்தியுக்தः சிரசா பிரணநாம சக. வாமதः பத்ரகாளீம் ச ஸ்கந்தம் ச தத்புரஸ்திதம் ஆஷிஷம் ச ததௌ தஸ்மை காளி ஸ்கந்தஷ்ச சங்கரः. ஸோ லெஃப்ட் சைடில் சிவனுக்கு லெஃப்டில் நிற்கிறா யார்? பத்ரகாளி நிற்கிறாங்க. அப்புறம் வலது பக்கத்தில் வேறு ஸ்கந்தன் நிற்கிறார். ஸோ முருகன் அவருடைய பிள்ளை. தத்புரஸ்திதம், அவன் முன்னாடி நிற்கிறார். ஆஷிஷம் ச ததௌ தஸ்மை, இந்த சங்கச்சூடனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார்கள். யாரெல்லாம்? காளி, ஸ்கந்தன், சிவன் எல்லாருமே ஆசீர்வாதம் கொடுத்தார்கள். பத்ரகாளிம் ச ஸ்கந்தம் ச தத்புரः ஸ்திதம் ஆஷிஷம் ச ததௌ தஸ்மை காளி ஸ்கந்தஷ்ச சங்கரः. उत्तस्तुः आगतं दृष्ट्वा सर्वे नन्दीश्वर आदयः परस्परं च भाषन्ते चक्रुः तत्र च साम्प्रतं राजा कृत्वा च सम्भाषाम् उवास शिवसन्निधौ प्रसन्नात्मा महादेवः भगवान् तम् उवाचः. ஸோ எல்லோரும் ஆகதம் திருஷ்டுவா, வந்த எல்லாரையும் பார்த்துட்டு உத்தஸ்து எழுந்தார்கள். யாரெல்லாம்? சர்வே நந்தீஸ்வராதேக, நந்தீஸ்வரன் யார்? பகவானுடைய வாகனம் நந்தீஸ்வரர். ஸோ அவள் எல்லாருமே எழுந்திருந்தார்கள். பரஸ்பரம் ச பாஷந்தே, எல்லோரும் பேசினா, ஒருத்தர் பேசிக்கிறான். சக்ருஹு தத்ரச சாம்பிரதம், அந்த சமயத்தில் எல்லாரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டார்கள். ராஜா சம்பாஷாம் கிருத்வா, ராஜா அவர்களோடு பேசிவிட்டு சிவசன்னிதௌ உவாச, சிவன் பக்கத்தில் போய் நின்னார். அவள்கிட்டலாம் நந்தீஸ்வரன் குஷலம் விசாரிச்சார் போல் இருக்கு. எல்லாட்டையும் பேசிட்டு சிவன் கிட்டக்க வந்து நிற்கிறார். பிரசன்ன ஆத்மா மகாதேவக, சிவன் அப்படியே பிரசன்னமாக இருக்கார், ஒரு விதமான மாற்றம் இல்லை அவர்கிட்ட. பகவான் தம் உவாச்சகா, அப்படி பிரசன்னமாக அவனை பார்த்து, சங்கச்சூடனை பார்த்து பேசினார். இப்போ சிவன் பேசுகிறார். उत्तस्तुः आगतं दृष्ट्वा सर्वे नन्दीश्वर आदयः परस्परं च भाषन्ते चक्रुः तत्र च साम्प्रतं राजा कृत्वा च सम्भाषाम् उवास शिवसन्निधौ प्रसन्नात्मा महादेवः भगवान् तम् उवाचः. महादेव उवाच विधाता जगतां ब्रह्मा पिता धर्मस्य धर्मवित् मरीचिः तस्य पुत्रश्च वैष्णवाश्चापि धार्मिकः कश्यपश्चापि तत्पुत्रः धर्मिष्ठश्च प्रजापतिः. ஸோ மகாதேவன் கதை சொல்கிறாங்க. தர்மவித்து, தர்மம் அறிந்தவர், தர்மஸ்ய பிதா, தர்மத்திற்கு தலைவர் அப்பா, பிரம்மா, அப்படிப்பட்ட பிரம்மா, ஜெகதாம் விதாத்தா, உலகத்தையே சிருஷ்டி பண்ணினவர் அப்பேற்பட்ட பிரம்மா, தஸ்ய புத்திரஷ்ச மரீச்சிகி, அதாவது வைஷ்ணவாஷ்சாபி தார்மிகக, அதாவது வைஷ்ணவர்கள், அதாவது விஷ்ணு பக்தர்கள், ச அப்பி தார்மிகக, அவர்களை விடவும் தர்மத்தை அறிந்தவர், தஸ்ய புத்திரக மரீச்சிகி. ஸோ அப்படியே அவரையும் விட வைஷ்ணிகர்களை விஷ்ணு பக்தர்களை விடையும் தார்மீகமாக இருந்த மரீச்சி அவருடைய பிள்ளை. ஸோ பிரம்மாவினுடைய பிள்ளை மரீச்சி.
தத்புத்திரக கஷ்யபக, அந்த மரீச்சியோட பிள்ளை கஷ்யபர். தர்மிஷ்ட பிரஜாபதி, அவரும் தர்மத்தில் நிலை பெற்றவர், ஒரு பிரஜாபதியாக இருந்தவர். இப்படி இந்த வம்சத்தை சொல்கிறார். பிரம்மா பிள்ளை மரீச்சி, மரீச்சியோட பிள்ளை கஷ்யபர்னு சொல்கிறார். महादेव उवाच विधाता जगतां ब्रह्मा पिता धर्मस्य धर्मवित् मरीचिः तस्य पुत्रश्च वैष्णवाः च अपि धार्मिकः कश्यपश्च अपि तत्पुत्रः धर्मिष्ठश्च प्रजापतिः. दक्ष प्रीत्या ददौ तस्मै भक्त्या कन्याः त्रयोदश तासु एका च धनुः साध्वी तत्सौभाग्य विवर्धिता. ஸோ தட்சன் என்ன பண்ணினா, இந்த கஷ்யபருக்கு பக்தியா கன்யாக திரையோதசகா 13 பொண்ணை இந்த கஷ்யபருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தான். இதெல்லாம் பாகவத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ கஷ்யபர் தன்னுடைய பெண்கள் 13 பேரை பக்தியாக இந்த தஸ்மை ததௌ அந்த கஷ்யபருக்கு மனம் முடித்து கொடுத்தான். தாசு ஏகாச்ச தனு, அந்த 13 பேரில் ஒத்தி பேர் தனு, சாத்வி, நல்ல சாது பெண். தத் சௌபாகிய விவர்திதா, அந்த கஷ்யபருடைய வம்சத்தை, அந்த சௌபாகியத்தை வர்த்தனம் பண்ணினால்னு நிறைய குழந்தையெல்லாம் பெற்று கொடுத்தா அந்த தனுவாகப்பட்டவள். அந்த தனுவோட வம்ச இதில் தானே வரான் இவன் சங்கச்சூடன். दक्षः प्रीत्या ददौ तस्मै भक्त्या कन्याः त्रयोदश तासु एका च धनुः साध्वी तत्सौभाग्यविवर्धिता. चत्वारिंशद्धनोः पुत्राः दानवाः तेजसा उल्बणाः तेषु एकः विप्रचित्तिश्च महाबलपराक्रमः. ஸோ அவளுடைய அவள் 2 பேருக்கும் கஷ்யபருக்கும் தனுக்கும் எத்தனை பேர் பிறந்தா? 40 பேர். சத்வாரிம்ஷத் தனோஹோ புத்திராக, 40 பிள்ளைகள். தானவாக எல்லாருமே தனுவோட பிள்ளை, அதனால் தானவர்கள், அசுரர்கள் தான். தேஜஸா உல்பனாக, ரொம்ப தேஜஸ் உடையவர்கள், ரொம்ப கொடூரமான தேஜஸ் உடையவர்கள். தேஷு அவர்களில் ஒருத்தன் பேர் விப்ரசித்தி. ஸோ இதெல்லாம் நம்ம பாகவத்தில் இந்த பேர்கள்லாம் நம்ம நிறைய கேட்டிருக்கோம். ஸோ விப்ரசித்தி அதில் ஒருத்தன். மகாபல பராக்கிரமம், நிறைய பலமும் பராக்கிரமும் மிகுந்தவன். चत्वारिंशत् धनोः पुत्राः दानवाः तेजसा उल्बणाः तेषु एकः विप्रचित्तिश्च महाबलपराक्रमः. तत्पुत्रः धार्मिकः दम्भः विष्णुभक्तः जितेन्द्रियः जजाप परमं मन्त्रं पुष्करे लक्षवत्सरं शुक्राचार्यं गुरुं कृत्वा कृष्णस्य परमात्मनः तदा त्वां तनयं प्राप परं कृष्णपरायणम्. ஸோ அவருடைய பிள்ளை விப்ரசித்தியோட பிள்ளை தார்மிகராகவும் தம்பகன்னு டம்பமாக இருப்பான், ஆடம்பரமாக இருக்கக்கூடியவன். விஷ்ணு பக்தகா, ஆனால் விஷ்ணுவோட பக்தி உடையவன். ஜிதேந்திரியக, இந்திரியங்களை ஜெயித்தவன். சுக்ராச்சாரியம் குருங்கிருத்துவா, அவன் என்ன பண்ணினான், சுக்ராச்சாரியாரை தன்னுடைய குருவாக வைத்துக்கொண்டு பரமாத்மனக கிருஷ்ணசிய, பரமாத்மாவாகக்கூடிய கிருஷ்ணருடைய பரமம் மந்திரம் ஜஜாப, அப்போது கிருஷ்ண மந்திரத்தை ஜபிக்கிறான். அது எப்போவுமே குரு மூலமாக தான் மந்திரத்தை அடையணும், மந்திரத்தை ஜபிக்கணும். ஸோ சுக்ராச்சாரியரை குருவாக வைத்துக்கொண்டு கிருஷ்ணருடைய பரமாத்மாவான கிருஷ்ணருடைய மந்திரத்தை பரமம் மந்திரம் ஜஜாப ஜபித்தான். எங்கே? புஷ்கரத்தில், புஷ்கர கஷேத்திரத்தில் ஜபித்தான். லட்சவத்சரம், 1,00,000 வருஷம் ஜபிச்சிருக்கான். விஷ்ணு விப்ரசித்தியோடைய பிள்ளையாகப்பட்டவன். ஒருவேளை தம்பகங்கிறது அவனுடைய பேராக இருக்கும். ஏன்னா ஆடம்பரம் மிகுந்தோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தார்மீகா விஷ்ணு பக்தகான்னு எல்லாம் சொல்கிறான். அதனால தம்பன் என்று அவனுடைய பிள்ளை, விப்ரசித்தியோட பிள்ளையாகப்பட்டவன் தம்பன். அந்த தம்பன் இப்படி 1,00,000 வருஷம் தபஸ் பண்ணினான், இது ஜபிச்சிருக்கான் மந்திரம். ததா துவாம் தனயம் பிராபா, அப்படி ஜபிச்சதுக்கு அப்புறம் ஒன்ன பிள்ளையாக அடைந்தான். ஸோ இந்த தம்பனுடைய பிள்ளை நம்ம சங்கச்சூடன் தனயம் பிராபா பரம் கிருஷ்ணபராயணம், கிருஷ்ணரையே அப்படியே எப்போதுமே தியானம் பண்ணியிருக்கக்கூடிய உன்னை அவன் பிள்ளையாக அடைந்தான். तत्पुत्रः धार्मिकः दम्भः विष्णुभक्तः जितेन्द्रियः जजाप परमं मन्त्रं पुष्करे लक्षवत्सरं शुक्राचार्यं गुरुं कृत्वा कृष्णस्य परमात्मनः तदा त्वं तनयं प्राप परं कृष्णपरायणम्. त्वां तनयं प्राप, उन्नै त्वां
ஓகே पुरा त्वं पार्षदः गोपः गोपेषु अपि सुधार्मिकः अधुना राधिका शापात् भारते दानवेश्वरः ओके पुरा त्वं पार्षदः गोपः நீ கிருஷ்ணனுடைய பக்கத்திலேயே ஒரு பார்ஷதனாக இருக்கக்கூடிய கோபனாக நீ இருந்தாய் கோபேஷு அப்படி சூதார்மிக்காக கோபர்களில் எல்லாரையும் விட தர்மத்தில் நிலை நின்றவனாக கிருஷ்ணனுடைய பரம பக்தனாக நீ அங்கே இருந்தே பார்ஷதனாக இருந்தாய் அதுனா இப்போது ராதிகா ராதிகா ஒன்றை சாபம் விட்டதுனால பாரதத்தில் வந்து தானவ ஈஸ்வராக அங்கேயும் ஒன்று லேஸ்பட்ட இதாலே தானவர்களுக்கு எல்லாமே தலைவனாக ஈஸ்வரனாக நீ இருக்கிறாய் पुरा त्वं पार्षदः गोपः गोपेषु अपि सुधार्मिकः अधुना राधिका शापात् भारते दानवेश्वरः आब्रह्मस्तम्भपर्यन्तं तुच्छं मेने च वैष्णवः सालोक्य साष्टि सायुज्य सामीप्यं च हरेः अपि ஸோ எப்பேற்பட்ட பக்தன்னு சொன்னால் அப்படிப்பட்ட விஷ்ணு பக்தனாக இருக்கான் வைஷ்ணவக அவனுக்கு எல்லாமே எதுவுமே வேண்டாங்கிறான் எனக்கு எதுவுமே வேண்டாம் யார் சங்கர் பிரம்ம ஸ்தம்ப பர்யந்தம் ஸ்தம்பன கிருமி ஒரு பூச்சி ஸோ பிரம்மா முதல் ஒரு கிருமி வரைக்கும் துச்சமேனே எதுவுமே விஷயமுடையது எல்லாமே அனித்தியமான வஸ்துக்கள் அதனால் அதெல்லாமே துச்சமானவைன்னு நினைத்தான் சாலோக்கியம் எனக்கு சாலோக்கியம் வேண்டாம் சாயுஷ்டி அதாவது 4 விதமான மோட்சம் இல்லையா சாலோக்கியமும் வேண்டாம் சாலோக்கியம்னு பகவானை போலியே பார்க்குறதுக்கு இருக்கிறது அப்புறம் சாஷ்டிங்கிறது பக்கத்தில் இருக்குது சாயுஜ்யம்ங்கிறது அவருடைய ஐக்கியமாயிடுது சாமீபியம்னா பக்கத்தில் இருக்கிறது ஸோ பார்த்துட்டே இருக்கிறது சாஷ்டி அப்போ அந்த பார்க்கறது சாலோக்கியம் தான் பார்க்கறது அவரையே பார்த்துட்டு இருக்கிறது சாஷ்டிங்கிறது அவரை மாதிரியே சங்கு சக்கர கதாகஸ்தனா அப்படி இருக்கிறது சாயுஜ்யம் அவருடைய ஐக்கியமாகுது சாமீபியம் அவர் பக்கத்தில் இருக்கிறது இப்படி 4 விதமான மோட்ச பதவிகள் எனக்கு வேண்டாங்கிறான் எதுவுமே வேண்டாங்கிறது கிருஷ்ண பக்தியில் அப்படி மூழ்கி தெளிச்சிட்டு இருக்கானவன் ब्रह्मस्तम्भपर्यन्तं तुच्छं मेने च वैष्णवः सालोक्य साष्टि सायुज्य सामीप्यं च हरेः अपि दीयमानं न गृह्णन्ति वैष्णवाः सेवनं विना ब्रह्मत्वम् अमरत्वं वा तुच्छं मेने च वैष्णवः ஸோ வைஷ்ணவர்கள் விஷ்ணு பக்தர்கள் என்ன பண்ணுவா உனக்கு தரேன்ப்பான்னு சொன்னால் கூட வேண்டாம் சொல்லுவாள் உனக்கு சொர்க்கம் தரேன் எனக்கு வேண்டாம் சொர்க்கமே வேண்டாம் எனக்கு இந்த பக்தியே போரும்பாவா ஸோ ந கிருண்ணந்தி சேவனம் வினா பகவானுடைய கைங்கரியம் மட்டுமே போரும் வேறு எதுவும் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லுவாளாம் சேவனம் வினா சேவை தவிர வேறு எதுவும் வேண்டாம் பிரம்மத்துவம் எனக்கு பிரம்ம பதவி வேண்டாம் அமரத்துவம் தேவ பதவி வேண்டாம் வா துச்சம் மேனே அதெல்லாம் துச்சம் என்று எண்ணினான் இந்த வைஷ்ணவன் விஷ்ணு பக்தன் न गृह्णन् वैष्णवाः सेवनं विना ब्रह्मत्वम् अमरत्वं वा तुच्छं मेने च वैष्णवः इन्द्रत्वं वा मनुत्वं वा न मेने गणनासु च कृष्णभक्तस्य ते किं वा देवानां विषये भ्रमे ஸோ இந்திரத்துவம் அப்படி இருக்கும்போது இந்திரன் பதவி வேணுங்க அப்படின்னா வேண்டாம் மனு பதவி மனு வந்து இந்திரன் கீழே வேலை பார்க்கக்கூடிய 14 ராஜாக்கள் ஸோ அந்த மனுத்துவம் வேண்டாம் ந மேனே கணநாசுன்னு அது பொருட்படுத்தவே இல்லை கணனான பொருட்படுத்துறது கணநாசு ஸோ அந்த பொருட்படுத்தவே இல்லைவன் இதெல்லாமே வேண்டாம் எனக்கு கிருஷ்ண பக்தசியத்தை கிருஷ்ணனுடைய பக்தி மட்டும் இருக்கே அப்படி இருக்கும்போது உனக்கு யார் மகாதேவன் பேசிகிட்டு இருக்கார் சங்கச்சூடனை பார்த்து எப்பா நீ கிருஷ்ண பக்தியில் அப்படி ஊறி திளைச்சிட்டு இருக்கே அப்படிப்பட்ட உனக்கு கிம்வா தேவானா விஷய பிரமே உனக்கு தேவர்களோட ஊரில் போய் அங்கே சுத்தரில் உனக்கு என்ன சந்தோஷம் கிடையவே கிடையாது அப்படிங்கிற விஷயம்னா இங்கே ஊர் इन्द्रत्वं पापत्वं वा न मेने गणनासु च कृष्णभक्तस्य ते किं वा देवानां विषये भ्रमे देहि राज्यं च देवानां मत्प्रीतिं रक्ष भूमिप सुखं स्वराज्ये त्वं तिष्ठ देवाः तिष्ठन्तु वैपदे ஸோ தேவானா ராஜ்யம் ச தேகி உனக்கு இந்த ஊர் தேவர்களோட ஊர் எதுக்கு வேணும் உனக்கு இதே வேண்டா கிருஷ்ண பக்தி மட்டும் போருன்னு இருக்கக்கூடியவனுக்கு தேவர்களோட ஊர் எதுக்கு உனக்கு கொடுத்துரு அப்படிங்கிறார் தேகி தேவானாம் ராஜ்யம் தேவர்களோட ராஜ்யத்தை அவள் கொடுத்துரும் மத் பிரீத்திம் ரக்ஷ பூமிப்ப எனக்கு பிரீத்தியை கொடு ஸோ பூமிப்ப ராஜாவே பூமிக்கு ராஜாவே என்னுடைய பிரீத்திக்கு ஆளாக இரு
ஸோ சுகம் ஸ்வராஜ்யே தொம் திஷ்ட அதாவது உன்னுடைய ஸ்வராஜ்யம் என்னது ஆத்மா லாபம், ஆத்ம லாபத்திலேயே நீ உட்காண்டுரு, வெளி விஷயத்தில் ஈடுபடாதே. ஸோ ஸ்வராஜ்யத்தில் நீ இருந்துக்கோ. தொம் திஷ்ட இரு. தேவாக திஷ்டந்து வைப்பதே, அவள் ஊரை அவள் கொடுத்துருவோம், அவள் ராஜ்யத்தில் அந்த பதவியில் இருந்துக்கட்டுமே அப்படிங்கிறாரு. இப்போ சிம்பிளாக பேசி சாதிக்க பார்க்குறாரு இப்போ இல்லையா. देहि राज्यं च देवानां मत्प्रीतिं रक्ष भूमिप सुखं स्वराज्ये त्वं तिष्ठ देवाः तिष्ठन्तु वैपदे. अलं भूतविरोधेन सर्वे कश्यपवंशजाः यानि कानि च पापानि ब्रह्महत्यादिकानि च ज्ञातिद्रोहस्य पापानि कलां न अर्हन्ति षोडशीं स्वसम्पदां च हानिं च यदि राजेन्द्र मन्यसे. ஸோ அலம் பூத விரோதேன, பூதங்கள் என்னது எல்லா ஜந்துக்கள், யாரையும் பகச்சிக்காதேங்கிறார். பூத விரோதமே வேண்டாம் உனக்கு, எந்த ஜந்துட்டையும் விரோதம் வேண்டாம், அலம் போரும் அதெல்லாம் வேண்டாம் உனக்கு. சர்வே கஷ்யப வம்சஜாகா, எல்லாருமே கஷ்யபரோட வம்சத்துலானே வந்திருக்கா. கஷ்யபருக்கு ஏகப்பட்ட மனைவிகள். ஸோ அவாகிட்ட இருந்தானே எல்லாருமே வந்திருக்கா. நீங்கள் இல்லாமல் ஒருத்தர் ரிலேஷன். அப்படி இருக்கும்போது சொர்க்கத்தில் இருக்கிற ஆதித்யர்கள்லாம் உன்னோட ரிலேஷன். அப்படி இருக்கும்போது உனக்கு எதுக்கு இந்த பகை வேண்டாம். யானி காணிச்ச பாப்பானி, அதாவது பலவிதமான பாபங்கள் இருக்கு இல்லையா, பிரம்மஹத்யா முதற்கொண்டு எல்லா பாபங்களும், அப்புறம் ஞாதி துரோகசிய பாப்பானி எல்லாம் ஞாதிகள், உனக்கு எல்லாருமே ஞாதிகள் இல்லையா, பந்துக்கள் தானே எல்லாருமே. ஸோ அந்த ஞாதிகளுக்கு நீ துரோகம் பண்ணுற அந்த பாபங்கள். கலாம்னு அர்ஹந்தி பாப்பானி கலாம்னு அர்ஹந்தி ஷோடஷீம். ஸோ இது பெரிய பாவம். ஞாதி துரோகம் பண்ணுறியே, கூட பிறந்தவர்களுக்கெல்லாம் துரோகம் பண்ணுறியே, அந்த பாபமாகப்பட்டது இந்த பிரம்மஹத்யா முதலில் இதை கம்பேர் பண்ணுறோச்சு பாப்பானி மற்ற பாவங்கள் எல்லாம். இந்த பாவம் பெருசாக இருக்கிறதுனால அதோடைய 1/16. ஸோ நீ பண்ணுற பாபம் முழு பாபம்னா மற்ற பாவங்கள்லாம் அதோட 1/16 பார்ட். கலான்னு சொன்னால் 1/16. ஸோ 1/16 சொன்னால் அர்ஹந்தி அதோட 1/16 பாகம் கூட கிடையாது. ஸோ ஸ்வசம்பதாம் ச ஹானிம் ச, உன்னுடைய சம்பத்து அழிஞ்சு போயிடுமே அப்படின்னு நீ நினைக்கிறியே, உன்னுடைய சம்பத்தெல்லாம் அழிஞ்சு போயிடும் நீ நினைக்கிறியம்மா. எதையும் மன்னியசே அப்படி நீ நினச்சே, ஆனால் நீ ஞாதி துரோகம் பண்ணறை. என்னுடைய சம்பத்து தான் எனக்கு பெருசு, ஞாதிகள் எனக்கு பெருசில்லை அப்படி நீ நினச்சானா நீ பண்ணுற பாவம் மிக பெருசுன்னு சொல்கிறார். अलं भूतविरोधेन सर्वे कश्यपवंशजाः यानि कानि च पापानि ब्रह्महत्यादिकानि च ज्ञातिद्रोहस्य पापानि कलां न अर्हन्ति षोडशीं स्वसम्पदां च हानिं च यदि राजेन्द्र मन्यसे. सर्वावस्था च समतां केषां याति च सर्वदा ब्रह्मणश्चत्तिरो भावः लये प्राकृतिके सदा. ஸோ சர்வ அவஸ்தா, சர்வாவஸ்தாங்கிற சர்வ அவஸ்தா நிலைமை ஒரே மாதிரி இருக்காது. எப்போதும் சமதாம்னு எப்போதும் ஒரே மாதிரி சந்தோஷம், எப்போதும் சந்தோஷம் இருக்காது இல்லையா. ஸோ எல்லாமே ஒரு நிலைமை ஒரே மாதிரி இருக்காதுப்பா. கேஷாவ் யாருக்கு தான் அப்படி இருக்கும், ஒத்துரு கூட இருக்காது. ஏற்ற இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கையில். ஸோ சர்வதா ஆல்வேஸ் அப்படி தான் இருக்கும். பிரம்மணஷ்ட திரோபாவக, பிரம்மா கூட அழிஞ்சு போயிடுவார். பிரம்மா சாஸ்வதமாக இருக்க போகிறாரா, அவரும் மறைந்து விடுவார். லயே பிராகிருத்திகே லயே, பிராகிருத்திக லயம்னு சொல்லி எல்லாம் அவாந்தர பிரளயம் வருமே, அப்படிப்பட்ட பிரளயம் வரும்போது பிரம்மாவே மறைஞ்சு போயிடுவார். அப்போ எப்படியாக்க யாராவது ஒருத்தர் நிலையாக இருக்காருன்னு சொல்ல முடியுமா கேட்குறேன். सर्व अवस्था च समतां केषां याति च सर्वदा ब्रह्मणश्च तिरोभावः लये प्राकृतिके सदा. आविर्भावः पुनस्तस्य प्रभावात् ईश्वर इच्छया ज्ञानवृद्धिश्च तपसा स्मृतिलोपश्च निश्चितम्. ஸோ ஆவிர்பாவக மீண்டும் பிறப்பார். ஸோ பிரம்மா வந்து போயிடுவார் பிரளயத்தில். அதுக்கப்புறம் ஈஸ்வர இச்சையா, பகவான் நினைக்கணும், பகவான் சங்கல்பிக்கணும், பிரம்மாவை கொண்டு வருவேன் அப்படின்னு அவர் சங்கல்பிச்சாதான் அவருடைய பிரபாவத்தினால மீண்டும் அந்த பிரம்மா ஆவிர்பவிப்பார், தோன்றுவார். ஸோ தபசா ஞான இல்லை ஸ்மிருதி லோபஷ்ச, முதல்ல வந்து ஞாபகம் எல்லாம் மறைஞ்சு போயிடும். அப்புறம் தபஸ் பண்ணி பண்ணி ஞான விருத்தி ஏற்படும். ஸோ முதல்ல வந்து எதுவுமே ஞாபகம் இருக்காது, அதாவது எந்த ஒரு ஞானமுமே இருக்காது. ஸோ அது முதல்ல அப்படி ஏற்படும். அதுக்கப்புறம் தபஸ் பண்ணி, அதாவது பிரம்மாவே பிறந்த உடனே அவருக்கு எதாவது ஞாபகம் இருக்கா, நான் வேதம் வச்சுட்டு இருந்தேன், நான் படைச்சேன், எதாவது ஞாபகம் இருந்தா பிரம்மாவுக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை. ஸோ அப்படி படைக்கிற வச்சு அவருக்கு ஒன்றுமே மாதிரி ஞாபகம் இல்லை. அப்படி முதல்ல ஏற்பட்டால் கூட தபசா ஞான விருத்திஷா, அப்புறம் அதுக்கப்புறம் தபஸ் பண்ணி அவருக்கு ஞான விருத்தி ஏற்பட்டது. இதெல்லாம் நடக்கும், நிச்சிதம் இதெல்லாமே நடக்கும்.
आविर्भावः पुनस्तस्य प्रभावात् ईश्वर इच्छया ज्ञानवृद्धिश्च तपसा स्मृतिलोपश्च निश्चितम् करोति सृष्टिं ज्ञानेन स्रष्टासो अपि क्रमेण च परिपूर्णतमः धर्मः सत्ये सत्याश्रये सदा ஸோ ஞானேன சிருஷ்டிம் கரோதி அந்த ஞானம் வந்ததுக்கப்புறம் தபஸ் பண்ணி ஞானம் வந்ததுக்கப்புறம் அவர் சிருஷ்டி பண்ணுறார் ஸ்ரஷ்டாசாபி கிரமேணச்ச ஒரு கிரமத்தில் ஒரு ஆர்டராக அவர் சிருஷ்டி பண்ணுறார் ஸோ அவர் அந்த பிரம்மாவுக்கு அந்த ஞானம் வேண்டிருக்கு ஸோ பரிபூர்ணதமக இல்லை சத்தியே சத்யாஸ்ரயே அதாவது சத்தியத்தோட அடிப்படையில் இருக்கக்கூடிய சத்தியேன சத்திய யுகம் கிருத்தயுகம்னு சொல்கிறோம் இல்லையா அது சத்தியயுகம்னு பேர் ஸோ சத்திய ஆශ්‍රய சத்தியத்துக்கு ஆதாரமாக ஆශ්‍රயமாக காரணமான அந்த சத்திய யுகத்தில் சதா ஆல்வேஸ் தர்மக பரிபூர்ணதமக தர்மம் பரிபூர்ணமாக இருக்கும் ஸோ சத்தியயுகத்தில் முதல்ல சிருஷ்டி பிரம்மா படுறோச்சே சத்தியயுகம் இல்லையா முதல்ல அந்த யுகம் வரும் அதுக்கப்புறம் தான் எல்லாம் கலியுகம்லாம் லாஸ்ட்டு ஸோ சத்தியயுகத்தில் தர்மம் பரிபூர்ணமாக அந்த சிருஷ்டி பண்ணினார் யார் பிரம்மா करोति सृष्टिं ज्ञानेन स्रष्टासो अपि क्रमेण च परिपूर्णतमो धर्मः सत्ये सत्याश्रये सदा त्रिभागः सः अपि त्रेतायां द्विभागः द्वापरे स्मृतः एकभागः कलौ पूर्वं तद् अंशश्च क्रमेण च कलामात्रं कलेः शेषे कुह्वां चन्द्रकला यथा ஸோ இந்த சத்தியமாக இதாகப்பட்டது தர்மமாகப்பட்டது தர்மம் நாலு காலோடு இருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் 3 காலம் ஆகிடும் திரேதாயாம் திரிபாகக தர்மம் 3 காலில் நிற்கிறதா ஆகிடும் அதுக்கப்புறம் த்விபாகக துவாபர யுகம் வந்த உடனே அது 2 கால் தர்மத்துக்கு அப்புறம் கலவு ஏகபாகக ஒரே ஒரு பாகம் அது சத்தியம் மட்டும்தான் இருக்கும் இல்லையா ஸோ அந்த சத்தியத்தோடு மட்டும் இருக்கக்கூடியது கலியில் தது அம்சச்ச கிரமேணச்ச அதுக்கப்புறம் அது குறைஞ்சிட்டே வரும் சத்தியமும் குறைஞ்சிட்டே வரும் அதோட அம்சமாக குறைஞ்சு கலா மாத்திரம் ஒரே ஒரு கலை ஒரு கீற்று அவ்வளோதான் இருக்கும் கலான்னு சொன்னால் 1/16 எடுத்தினாலும் அப்படியே அர்த்தமாகும் 1/16 பார்ட் அவ்வளோதான் இருக்கும் கலேகே சேஷே களி முடிகிற காலத்தில் களி மிச்சமாகி லாஸ்ட்டில் முடிய போகிறதே அந்த சேஷ பீரியடில் கடைசி பீரியடில் ஒரு கலை மட்டும்தான் இருக்கும் குஹ்வாம் சந்திரகலாயதா குஹ்வாம்னா அமாவாசையில் சந்திரனோட கலை எங்கே கடிக்கே தெரியாது ஸோ அந்த கீற்று கூட இருக்காது அது மாதிரி கலியில் கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியம் அழிஞ்சிட்டே போயிடும் ஓகே त्रिभागः सो अपि त्रेतायां द्विभागः द्वापरे स्मृतः एकभागः कलौ पूर्वं तद् अंशश्च क्रमेण च कलामात्रं कलेः शेषे कुह्वां चन्द्रकला यथा यादृक्तेजः रवेः ग्रीष्मे न तादृक् शिशिरे पुनः दिनेषु यादृक् मध्याह्ने सायं प्रातः न तत्समम् ओके ஸோ ரவேகே கிரீஷ்ம காலத்தில் வெயில் காலம் கிரீஷ்ம காலம்னா வெயில் காலம் ஸோ வெயில் காலத்தில் ரவி சூரியனுடைய யாத்ருக் தேஜக பயங்கரமாக இருக்கும் பிரச்சண்டமாக இருக்கும் ஒளி பயங்கரமாக இருக்கும் சூடு பயங்கரமாக இருக்கும் வெயில் காலத்தில் அதை மாதிரி சிசிரே புனக ந தாத்ருக் குளிர்காலம் டிசம்பர் மாதத்தில் அவ்வளோ சூடு இருக்குமா இருக்காது என்ன தாத்ருக் ஸோ மாறி தான் ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கும் சூரியனோட சூட்டுக்கு சூரியனோட ஒளிக்கு எல்லாமே மாற்றம் ஏற்படுறது தினேஷு யாத்ருக்கு அதாவது டே டைமில் அதாவது தின ஆரம்பத்தில் பிராத்தகன காலங்காத்தால ஸோ காலங்காத்தாலேயோ சாயங்கால வேளையிலையோ மத்தியானே யாத்திருக்கு மத்தியான வேளையில் இருக்கிற சூடு அந்த சூடு காலம்பரையோ சாயங்காலமோ கிடையாது ஸோ ந தாதிருக்கு சாயம் பிராத்தக தத் சமம் அதுக்கு சமமாக காலம்பரையும் சாயங்காலமும் கிடையாது யாத்ரு கேட்குறது யாத்ருக்கு यादृक् तेजो रवः ग्रीष्मे न तादृक् शिशिरे पुनः दिनेषु यादृक् मध्याह्ने सायं प्रातः न तत्समम् रवेहे रवहன சவுண்டுன்னு அர்த்தம் ரவேகேன சூரியனுடையன்னு அர்த்தம் ரவிங்கிறது ரவேகே ஷஷ்டி விபக்தி ஓகே உதயம் யாதி காலேன பாலதாம் ச கிரமேண ச प्रकाण्डतां च तत्पश्चात् काले अस्तं पुनरेति च सः दिने प्रच्छन्नतां याति कालेन दुर्दिने घने ஸோ காலங்காத்தால் காலேன உதயம் யாத்தி காலம்பர வேளையில் உதிக்கிறது
பாலதாம்ச கிரமேண முதல்ல லேசாக அப்படி குதித்து வந்து இளம் சூரியனாக பாலசூரியனாக ஒளிவிடுறது. கிரமமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பு பாலசூரியனாக ஒளிவிடுறது. முதல்ல வர வச்சா அருணன் தான் உதிப்பார். முதல்ல அருணோதயம், அதுக்கப்புறம் பாலசூரியன் வருவார். அப்புறம் பிரகாண்டதாம்னா பிரச்சண்டமாக இருக்கும், பயங்கர ஒளி ஜாஸ்தியாகிடும். ஸோ தத்பஷா அதுக்கப்புறம் பயங்கர சூரியன் ஒளி மிகுந்தியாக இருப்பான். காலே அஸ்தம் புனரேத்தி, கடைசியில் என்னாச்சு, அஸ்த வேலையில் வரும்போது அஸ்தமனம் ஆகிடும், கடைசியில் அஸ்தமனம் ஆகிவிடுவார். தினே பிரச்சன்னதாம் யாதி, டே டைமில் துர்தினே கனே அதை எடுத்துக்கணும். துர்தினே அதாவது மோசமான நாட்கள்னு என்ன அர்த்தம், மேகம் மூடி கிடக்கு, ஒரு மழை வர மாதிரி மேகம் மூடி இருக்கிறது, அப்படிப்பட்ட தினங்கள் கனே துர்தினே மிகுந்த மேகம் மூடிய நாட்களில் பிரச்சன்னதாம் யாதி, டே டைமில் கூட சூரியனுக்கு தெரியாது. இல்லை மேகம் ஜாஸ்தியாக மூடி எடுத்தோன்னா சூரியன் டே டைமில் கூட தெரியாது. ஒன் மோர் லைன் படிக்கணும். ராகு கிரஸ்தே கம்பிதஷ்ச புனரேவ பிரசன்னதாம். அப்படி ராகுவால் பிடிக்கப்பட்டாலும் சரி, ராகு பிடிச்சுட்டனா சூரியன் தெரியாது, மறைச்சிடும் ராகு. ஸோ ராகுவால் பிடிக்கப்பட்டு ஆட்டப்பட்டால் கூட அது வந்து மறைந்து போயிடும். புனரேவ பிரசன்னதாம், அதுக்கப்புறம் திருப்பி வெளியில் வந்து பிரசன்னமாக இருக்கும். उदयं याति कालेन बालतां च क्रमेण च प्रकाण्डतां च तत्पश्चात् काले अस्तं पुनः एति सः दिने यत् प्रसन्नतां याति कालेन दुर्दिने गणे राहुग्रस्ते कम्पितश्च पुनरेव प्रसन्नताम्. परिपूर्णतमश्चन्द्रः पूर्णिमायां च जायते तादृशः न भवेत् नित्यं क्षयं याति दिने दिने पुनश्च पुष्टिम् आयाति परं कुह्वा दिने दिने. ஸோ அதே மாதிரி சந்திரன் சொல்கிறார். சூரியன் இப்படி கதை சொன்னாரா, இப்போ சந்திரனோடது சொல்கிறார். ஸோ பரிபூர்ணதமக, பூர்ண நிலவு, முழு நிலவு சந்திரன். பூர்ணிமாயா எப்போ, பௌர்ணமி தினத்தில் அன்றைக்கி உண்டாருது, அப்படி ஜாயத்தை. தாதிருஷங்க நான் பவேத் நித்தியம், அது மாதிரி இல்லையே. டெய்லி முழு நிலவு இருக்கா, இல்லை, டெய்லி கிடையாது. க்ஷயம் யாதி தினே தினே, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சின்னு வருது, க்ஷயமாகுது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சின்னு வருது முழு நிலவு. பரம் குஹ்வா தினே, அதாவது குஹ்வானா அமாவாசை அன்றைக்கி, அதுக்கப்புறம் டே பை டே குறைஞ்சி பரம் குஹ்வா, அதாவது அதுக்கப்புறம் கடைசியில் அமாவாசை குறைஞ்சி அப்படி டே குறைஞ்சி பிறகு தினே புனஷ புஷ்டிமாயாதி, டே பை டே ஏறி புஷ்டி ஆகிடுறது. என்னது, பூர்ண நிலவாக மீண்டும் அடைகிறான். परिपूर्णतमश्चन्द्रः पूर्णिमायां च जायते तादृशः न भवेत् नित्यं क्षयं याति दिने दिने पुनश्च पुष्टिमायाति परं कुह्वा दिने दिने. संपद्युक्तः शुक्लपक्षे कृष्णे म्लानश्च यक्ष्मणा राहुग्रस्ते दिने म्लानः दुर्दिने न विरोचते काले चन्द्रः भवेत् शुक्लः भ्रष्टश्रीः कालभेदतः. ஸோ சம்பத்தோடு கூட இருக்குது. சுக்லபட்சத்தில் பார்த்தா டே பை டே சம்பத்து வருது, அதுக்கு நல்லா ரிச்னஸ் வருது, ஒரு கலையாக கூடிகிட்டே வருது. சுக்லபட்சத்தில் சம்பத்தோடு இருக்குது. கிருஷ்ணபட்சத்தில் பார்த்தோம்னா யக்ஷ்மணாம் லானஷ்சா, யக்ஷ்மணான க்ஷயரோகம் வந்த மாதிரி, கொஞ்சம் கொஞ்சமாக க்ஷயரோகம் வந்த மாதிரி, அப்படியே யக்ஷ்மணானாலே க்ஷயரோகம், அப்படி க்ஷயமாகி கலைகள் க்ஷயமாகி கிருஷ்ணபட்சத்தில் தேஞ்சிட்டே வந்துவிடுறான். ராகுகிரஸ்தே தினே மிளானக, அதே மாதிரி ராகுவால் பீடிக்கப்பட்ட தினத்திலும் மிளானக வாடி போயிடுறான், காண மாட்டேங்கிறது. துர்தினே ந விரோச்சத்தை, அது மாதிரி மேகம் மறைச்சி மழை நாளில் அந்த மாதிரி நாட்கள்லாம் அவனோட சந்திரனை நன்னவே தெரியாது, அது நல்ல ஒளியோடு இருக்காது. ந விரோச்சத்தை. காலே சந்திரக பவே சுக்லக, அதே மாதிரி அந்தந்த நேரம் வந்தால் தான் அது, அந்த சுக்லபட்சம் வரும்போது தான் அது வந்து வெள்ளை ஆகுமே தவிர சுக்லபட்சம் இல்லாதனால அது ஆகாது. காலபேதத்தக பிரஷ்டஸ்ரீஹி, அப்போ கிருஷ்ணபட்சம் வந்துடுது, காலம் மாறிடுது, அப்போ அது வந்து என்னது, ஸ்ரீ அதோட ஐஸ்வர்யம் பிரஷ்டமாயிடும், நீங்கிவிடும் சொல்கிறார். संपद्युक्तः शुक्लपक्षे कृष्णे म्लानश्च यक्ष्मणा राहुग्रस्ते दिने म्लानः दुर्दिने न विरोचते काले चन्द्रः भवेत् शुक्लः भ्रष्टश्रीः कालभेदतः. भविष्यति बलिः च इन्द्रः भ्रष्टश्रीः सुतले अधुना कालेन पृथ्वी सस्याढ्या सर्व आधारा वसुन्धरा काले जले निमग्ना सा तिरोभूतां
திரோபூத அம்பு விப்ளுதா. ஓகே, திரோபூத அம்பு விப்ளுதா. ஓகே, ரைட். ஸோ பலிஹீச்ச இந்திரகா பவிஷ்யதி. ஸோ பலி என்ன பண்ணுறான்? இந்திரனாகிறான். எங்கே? சுதலே, சுதலத்தில் போய் இப்பொழுது பிரஷ்டஸ்ரீஹி, அவன் பெரிய ராஜாவாக இருந்தான், தேவலோகத்துக்கு எல்லாத்துக்கும் மொத்த ராஜாவாக இருந்தான். பகவான் வந்து வாமன அவதாரம் எடுத்து அவனை கொண்டு சுதலத்தில் கொண்டு தள்ளிவிட்டார். ஸோ இப்போ அவன் வந்து ஸ்ரீ ஐஸ்வர்யத்தை இழந்து அவன் சுதலத்தில் போய் உட்காண்டிருக்கான். ஒரு காலத்தில் எல்லாம் அதே மாதிரி தான் இப்போ சங்கச்சூடன் இருக்கான், எல்லா தேவர்களோட எல்லாம் அடக்கி ஆண்டுன்னு உட்காண்டிருக்கான். அதான் சொல்ல வராருங்க, காலேன பிருத்திவி சஸ்யாடியா. ஸோ அந்த எந்த நேரத்தில் பிருத்திவி வந்து சஸ்யாடியா, நல்ல ரிச்சாக நல்ல பயிர்களோடு நிறைந்ததாக ரிச்சாக சில சமயம் அந்த காலம் வரும்போது பிருத்திவி பூமி அப்படி இருப்பாள். சர்வ ஆதாரா வசுந்தரா, எல்லாத்துக்கும் ஆதாரம், எல்லாரும் இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கக்கூடிய அந்த வசுந்தரா பூமி, வசுவை தரிக்கக்கூடிய அந்த பூமி, அந்த காலம் வரும்போது பயிர்கள் நிறைந்ததாக இருப்பாள். காலே ஜல மகனா, ஒரு காலம் வந்தாச்சுன்னா நினச்சி பூமி எல்லாம் தண்ணி கொண்டு போயிடும் இல்லையா? பிரளய காலத்தில் என்ன ஆகிடும்? பூமியே காணாது, எல்லாம் ஜலத்தில் போயிடுவா. திரோபூதா அம்பு விப்ளதா, தண்ணீர், அம்புன்னு தண்ணி, தண்ணீரில் மூழ்கி திரோபூதா காணாமல் போய்விடுவாள். அப்போ தானே வராக அவதாரம் எடுத்து பகவான் கொண்டு வரணும் பூமியிலிருந்து பூமியை. भविष्यति बलिः च इन्द्रः भ्रष्टश्रीः सुतले अधुना कालेन पृथ्वी सस्याढ्या सर्व आधारा वसुन्धरा काले जले निमग्ना सा तिरोभूता अम्बुविप्लुता. काले नश्यन्ति विश्वानि प्रभवन्ति एव कालतः चराचराश्च कालेन नश्यन्ति प्रभवन्ति च. ஸோ அந்தந்த காலம் வரும்போது உலகங்கள் எல்லாமே நாசமாகிவிடும், பிரளய காலத்தில் காணாம பிரபவந்தி ஏவ காலத்துக்கு. அதே மாதிரி அடுத்த இது வரும்போது பிரளயம் முடிஞ்சு திருப்பி மீண்டும் தோன்றும் பிரபவந்தி. ஸோ காலேன சராச்சராகாச்சா, எல்லா பிரம்மாண்டங்களும், ஸோ ஒரு பிரம்மாண்டம் ஒரு சமயத்தில் அழியறதுனால எல்லா பிரம்மாண்டங்களுக்குமே அழிவு உண்டு. காலேன நஷ்யந்தி பிரபவந்தி, அதுவும் அழியும் மீண்டும் தோன்றும். काले नश्यन्ति विश्वानि प्रभवन्ति एव कालतः चराचरश्च कालेन नश्यन्ति प्रभवन्ति च. ईश्वरस्य एव समता ब्रह्मणः परमात्मनः अहं मृत्युञ्जयः यस्मात् असंख्यं प्राकृतं लयम् आदर्शं चापि द्रक्ष्यामि वारं वारं पुनः पुनः. ஸோ பிரம்மணக பரமாத்மனக, பரமாத்மா என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மம், பிரம்மணகன்னு இங்கே பிரம்மா இல்லை பிரம்மம். ஸோ அந்த பரமாத்மா பிரம்மத்துடைய ஈஸ்வரஸ்ய ஏவ சமதா, அவருக்கு காலம் கிடையாது, அவருக்கு தான் ஒரே மாதிரி இருக்கும் காலம். இப்போ எல்லாருக்கும் சந்திரன் சூரியன் எல்லாருக்கும் காலம் மாறும், காட்சி மாறும், பூமிக்கு காலம் மாறும், காட்சி மாறும், எல்லாம் மாறும். ஆனால் பகவானுக்கு மட்டும் ஒரே காலம், அவருக்கு காலம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாது, அப்படி இருப்பார் அவர். ஸோ சமதா ஈஸ்வரசிய ஏவ, அப்போ ஏற்பட்ட பிரம்மத்துக்கு தான் ஈஸ்வரனுக்கு தான் காலம் சமமாக இருக்கும். நான் மிருத்யுஞ்சயன்னு பேர், எனக்கு இன்னும் டெத்து கிடையாதுன்னு எல்லாம் பேர் வச்சுட்டுருக்கேன், நான் மிருத்யுஞ்சயன்னு பேர் வச்சுட்டுருக்கேன். ஆனால் யஸ்மாத் அசங்கியம் பிராகிருத்தம் லயம் ஆதர்ஷம். ஸோ நான் வந்து மிருத்யுவை ஜெயிச்சுட்டு, அதாவது இந்த பிரளயம் வரோச்ச நான் மட்டும் இருக்கேங்கிறேன். ஸோ மிருத்யுஞ்சயன மிருத்யு, எல்லாருக்கும் மிருத்யு வரும்போது இது சௌந்தரலகர்லேயும் பார்க்குறோம் இல்லையா? ஒன்று தாடங்க மகிமான்றா, உன்னுடைய தாடங்கத்தோட மகிமையால் அந்த பிரளய சமயத்தில் கூட உன்னுடைய தாடங்கத்தோட மகிமையினால் பகவான் மட்டும் இருக்கார், காலத்தை தாண்டி இருக்கார் அப்படின்னு சொல்கிறா இல்லையா? நான் மிருத்யுஞ்சயனாக இருக்கிறேன். யஸ்மாத், ஆகவே தான் அசங்கியம் பிராகிருதம் லயம் ஆதர்ஷம், பல 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 பிரளயங்களை நான் பார்த்திருக்கிறேன், தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். திரட்சியாமி, வாரம் வாரம் புனப்புறக, மீண்டும் மீண்டும் பிரளயத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன், தோன்றதையும் மறைதலையும் நான் பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா பிரம்மம் பரமாத்மனகா, பிரம்ம அந்த ஈஸ்வருடைய சமதா, அதுக்கு ஈக்குவலாக எனக்கு மிருத்யுஞ்சயன்னு பட்டம் கொடுத்து என்னை இப்படி உட்காந்து வச்சிருக்கார் பகவான்னு சொல்கிறீங்க. ईश्वरस्य एव समता ब्रह्मणः परमात्मनः अहं मृत्युञ्जयः यस्मात् असंख्यं प्राकृतं लयम् आदर्शं च अपि द्रक्ष्यामि वारं वारं पुनः पुनः. இது நம்ம பார்த்தோம் இல்லையா? கோலோகத்தில் வந்து எல்லாருமே வரிசையாக முதல்ல பிரம்மா வரார், சிவன் வரார். அப்படி வரும்போது சிவனுக்கு அங்கே தான் மிருத்யுஞ்சயனே பெயர் கொடுக்குறார். அவருக்கு எல்லாம் நீ காலத்தை கடந்து நிற்பாயின்னு கோலோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார். இது அந்த இடத்துல அந்த கான்டெக்ஸ்ட்டில் நம்ம பார்த்தோம். அதனால் கோலோகத்தில் உள்ள மிருத்யுஞ்சயனாக தன்னை சொல்கிறார் இங்கே சிவன். ஓகே, சச்சா பிரகிருதி ரூபஷ்ச சயேவ புருஷக
ஸ்மிருதः ச ச ஆத்மா ச ஜீவश्च நானாரூபதரः பரः. ஸோ அந்த பரமாத்மா பிரம்மம் தான் ஜீவனாக எல்லாருக்குள்ளேயும் ஜீவனாக இருக்கிறார், ஆத்மாவாக இருக்கிறார். நானா ரூபதரக பரகா, எல்லா விதமான ரூபமாகவும் அவர் தான் காட்சி தரார். அவர் தான் விராட்ட ரூபமாக வரும்போது அந்த பிரம்மமே இப்படி காட்சி தரார். பிரகிருதி ரூபமாகவும் அவர் புருஷக சயேவ புருஷக, அவர் தான் ஒரே புருஷன், எல்லாரையும் தாண்டி இருக்கக்கூடிய புருஷன் அவர் தான், அவரே பிரகிருதி ரூபமாகவும் இருக்கிறார்னு சொல்கிறார். स च प्रकृतिरूपश्च स एव पुरुषः स्मृतः स च आत्मा स च जीवश्च नानारूपधरः परः. सर्वं जगदम्बार्पणमस्तु.